எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை ஒன்னு ஒன்று பார்க்கலன்னா உங்களுக்கு இந்த ட்ராமா கண்டிப்பாக பிடிக்கும். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஜுவாங்கிற நாடு இருந்தது. இதுல மொத்தம் 5 கிளான் இருந்தாங்க. ஒன்று வந்து ஹியூமன் கிளான், இன்னொரு பெத்தன் கிளான், ஸ்னோ அண்ட் ஃபயர் கிளான், அதுக்கப்புறம் த மிஸ்டீரியஸ் ஸ்பிரிட் கிளான் அப்படின்னு ஒரு 5 கிளான் இருந்தாங்க. இந்த 5 கிளானும் குறிப்பிட்ட காலம் வரையும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்குள்ள இருக்கிற சக்திகளாலையும் அவங்களுக்குள்ள வேறுபாடுகளையும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு கிளானும் அப்ப கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கிளானுக்குள்ளேயும் ஒவ்வொரு அழிவு ஏற்பட்டது. அதுல ஸ்பிரிட் கிளானோட இளவரசி மட்டும் அந்த வாரில இருந்து காணாம போனாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு இடத்த காட்டுறாங்க. இப்ப ஹியூமன் கிளானை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு லேடி லயாங்கிற ஒரு லேடி ஒரு பொண்ணை போட்டு அட்டி அட்டி நடிக்க சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவ ஒரு அடிமை பெண்ணுங்கிறதால தன்னை உயர்த்தி கண்ணை துயர்ந்து பார்த்துட்டா அப்படிங்கிறதுக்காக போட்டு அட்டி அட்டி நடிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணும் அத்தனை வலியும் தாங்கிட்டு அவ அப்படியே பயப்படாம இருக்கும்போது, பார்த்து நீ பயப்படாம இருக்கியா, எனக்கு எப்படி இருந்தாலும் நீ ஒரு அடிமை தான் அப்படின்னு அவ சாட்டையா பிடிங்க அடிக்கிறா. அப்போதான் அந்த பொண்ணோட ஃபேஸை காட்டுறாங்க. அப்படியே அவள் தரையில தள்ளி காலால மிதிக்கும் பொழுது அப்படியே அங்க இருந்துட்டு அந்த பல்லக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல இருந்துட்டு வெஜிஸ்டேட் வராங்க அப்படின்னு ஹியூமன் கிளானோட இளவரசரை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்த ஹியூமன் கிளான்ல இவனாவது மனிதத்தன்மையோட இருப்பானான்னு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே எட்டி அந்த பல்லக்க பாக்குறா. அப்படி பார்க்கும்பொழுது அவன் எட்டி பார்த்துட்டு, இது ஒரு ஸ்லேவ் கேர்ள் தானே, அதாவது அடிமை பெண் தானே, நீ உன் வேலையை பாருலையா அப்படின்ட்டு அவன் ஒரு அரக்கத்தனமா அவளை இன்னும் அடிச்சு ரத்தம் வரவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். லயாங்கிற பொண்ணுக்கு இளவரசர் மேல ஒரு கண்ணுன்னு சொல்லலாம். இளவரசருக்குன்னு தனிப்பட்ட பணிப்பெண்ண ஆகணும்னு நினைக்கிறதுதான் அவங்களோட கடமை. ஆனா இப்ப இந்த இடத்துக்கு இவங்கதான் இப்ப ஹெட்டா இருக்கிறதாலதான் அந்த பொண்ணை அப்படி குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனிமையில போய் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் கூட மனிதனே மிக்கவங்கள இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காகவும் அடிமையாவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த காயத்தை அவ ஆத்திக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இருக்கிற சக்தியை வச்சு இவ தான் நம்ம சீரீஸோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாம மறைஞ்சி போனாங்கன்னு சொன்னாங்களே ஸ்பிரிட் இளவரசி, அந்த இளவரசி இவ தான் இப்போ ஒரு சேவா இருந்துகிட்டு தன்னோட அண்ணனை யாரோ அவங்க கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவன் ஒவ்வொரு டைமும் என்னை கூப்பிட்டு இருக்கான். அவனை தேடி இவங்க கண்ணுல நான் மாட்டாம இன்னும் நான் ஒரு மனுஷி, அதுவும் அடிமையா நடிச்சுதான் நான் அவனை கண்டுபிடிக்கணும், என்னோட இனத்தை அழிச்சவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னோட காயத்தை ஆத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்துட்டு ஒரு லேடி, அதாவது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரெட்டா இருக்கிற ஒரு லேடி மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வர்றப்ப அவங்க தடுக்காங்க. என்ன தைரியம் இருந்தா தடுப்ப, என்னன்னா லயா லேடியா வந்துட்டு எதிர்த்து பேசுற, இப்ப நீ தடுக்க வர? ஆமா, நாளைக்கு காலையில வந்துட்டு நம்ம ராணி வந்துட்டு, அதாவது இளவரசோட அம்மா, அவங்க வந்துட்டு இளவரசர் கூட யாரு இருக்காங்க அப்படின்னு, அதாவது அவங்க பக்கத்துலயே இருக்க போற படிப்பெண்ண தேர்ந்தெடுக்க வராங்கல்ல, அப்போ ஓட்டு விகிதத்தை நான் மாத்தி போட்டேன்னா உங்க லயன் லேடி போக முடியாதுல்ல. நான் இப்ப என்ன கொடுவ பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில அந்த ஓட்டெடுப்புல உங்களுக்கு எதிரான ஓட்டு போட்டேன்னா உங்க லயன் லேடியோட கனவு சுக்கு சுக்காக உடஞ்சு போயிடும். எப்படி வசதி, இதுல எது நடந்தாலும் எனக்கு வசதியான விஷயம் தான் அப்படின்னு ஹீரோயின் அந்த மாசா இருக்கவனே அந்த லேடியோ கொஞ்சம் பயந்து, நீ மிரட்டினத்துக்காக போகலன்னு நினைக்காத, நாளைக்கு நீ எப்படி ஓட் பண்றதுங்கிறத பொறுத்துதான் நாளைக்கு இன்னும் உனக்கு டபுள் மடங்காகுதோ இல்ல உனக்கு தண்டனை குறையுதோ அப்படிங்கிறது நாளைக்கு அப்ப நான் உனக்கு முடிவு போட அப்படின்ட்டு அந்த லேடிய சாதாரணமா இல்ல ஹீரோனை மிரட்டிட்டு தான் போறாங்க. காலையில எல்லா பெண்களும் வந்திருக்காங்க. அதுல அந்த லயா லேடியும் அழகா மேக்கப் போட்டுட்டு ஹீரோவையே வச்சுக்குன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்குது. ஒரு ஓரத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. அவ வந்துட்டு அந்த இதுல கலந்துக்க முடியாது, ஏன்னா இவங்களுக்கு கீழே தான் அவ இருக்கா அப்படின்ட்டு அவங்களோட ஓட்டு விகிதத்தை வச்சுதான் இங்க யாரு என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். அதனால ஹீரோ வந்துட்டு தனக்கு பிடிச்ச பெண்களுக்கு கரெக்டான மேக்கப்பை போட்டு அவன் கூட்டி உட்கார வச்சிருக்கிறான். ஆக மொத்தத்துல அவன் இஷ்டப்படிதான் அங்க நடக்கணும் அப்படிங்கிறது அவனோட எண்ணம். ஆனா அங்க இருந்து அவங்க அம்மா வராங்க. அதாவது இவனை பெத்தெடுத்த அம்மா இல்லைங்கிறது இவங்க 2 பேரும் நடந்துக்கிற விதத்திலேயே தெரியும். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்கல. அவனை ஒரு கட்டுப்படுத்தி தான் கீழே வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன இது எல்லாமே அழகா மேக்கப்
போட்டிருக்காங்க, அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு வந்திருக்காங்க. இல்ல எனக்கு கூட இருக்கிற பொண்ணு தானே, அதனால என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி தான். உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருந்தா அப்ப என்ன இதுக்கு கூப்பிட்ட? அதுக்கும் மன்னிக்குவோம், நீங்க சூஸ் பண்ற பொண்ணு தான் நான் அங்க தேர்ந்தெடுப்பேன், மத்தபடி உங்க ஆணையை மீறி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன் அம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க பணிஞ்சு நடந்துட்டு இருக்கான். அப்படி பணிஞ்சு நடந்துட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, இவங்களாவது நம்ம மனசாட்சிப்படி இருப்பாங்களா, இல்ல இவங்களும் அவங்கள மாதிரி தானா, ஹியூமன்ஸ்ல யாருமே நல்லவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் அவங்களுக்கு ஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. அங்க இருக்கிற எந்த பெண்ணையும் சூஸ் பண்ணதே இல்ல அவங்க. இதை கேட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படி இருக்கையில ஹீரோயின் என்ன பண்றான்னா, அந்த லேடிக்கு பூக்கள் பிடிக்கும் பிடிக்குங்கிறதால இவள் தான் ஸ்பிரிட் இனத்தோட இளவரசியாச்சு, இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும், அது இல்லாம தனக்கு ஏற்பட்ட காயங்களையும் ஆத்திக்க முடியும். இப்போதைக்கு இவளோட பவரை இவ்வளவுதான் காட்டுறாங்க, போக போக என்னங்குது அப்படின்னு நாம பார்ப்போம். அப்படியே அங்க இருக்கிற ஃபிளவர்ஸ் எல்லாம் காத்தடிச்சு அப்படியே பறந்து வந்து ஒரு ஆரோமாவா ஹீரோயின் பக்கத்துலயே சொல்ற மாதிரி அவ பண்றா. அதை பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆயிட்டு, அப்ப என்ன ஒரு அற்புதமான காட்சி, உன்னோட பேரு என்ன, நீ இங்க வா அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இதை பார்த்து 2 பேத்துக்கு வயிறு எரியுது. ஒன்னு அந்த லேடிக்கு, அதாவது ஹீரோவுக்கு க்ளோஸா இருக்கிற லேடிக்கு, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ஹீரோவுக்கு தான். அவன் வந்து அப்படி பணிவா உன் பேரு என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க, ஆனா பேரை மாத்தி தான் சொல்றாங்க, ஏன்னா இப்ப அவங்க மறைஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க முகத்தை பார்த்துட்டு, ரொம்ப அழகா இருக்க, நீ தான் அடுத்த இளவரசோட முக்கியமான பணிப்பெண் அப்படின்னு சொன்னோடனே லயாவுக்கெல்லாம் அங்க புரட்டி போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு பிளான் பண்ணி அதற்கழகா வந்தா நம்ம போட்டு மிதிச்ச போனா இப்ப நமக்கு நேரம் ஆக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அங்க செம்ம காண்டாயிட்டு இருக்க நேரத்துல ஹீரோவுக்கு இங்க செம்ம கட்டுப்பாயிட்டு போயிட்டு கைய போட்டு முறுக்கிட்டு இருக்கிறான். அவன் பிளான் பண்ணது ஒன்னா இல்ல நடந்தது ஒண்ணு. முன்னாடி அழகா எழுந்திரிச்சிட்டு நைட்டு நீ இளவரசர தலைமையில இருக்க ரெடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம சாக்குதான், இருந்தாலும் வேற வழி இல்லையே. நல்லா ரெடி ஆகி மேக்கப் போட்டு போயிட்டு கரெக்டா ஹீரோ பக்கத்துல நிற்கும் போது கத்திய துடைச்சிட்டு இருக்கிறான். உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்க அப்படின்ட்டு ஒரு வெள்ளை துணியை தூக்கி அவன் மேல போடுறான். என்னது இது, எதை நீங்க சொல்லி புரிய வைக்க வரீங்க, இந்த துணியில நீங்களே தூக்கு போட்டா நல்லது, நானா கொல்ல முடியாதுல, நானா தூக்கு போட்டாலும் உங்க அம்மா தேர்ந்தெடுத்தவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எதிராக எல்லாமே திரும்பும் அப்படின்னு அவன் ஒரு செக்கு வச்சோமே கரெக்டா கத்தி எடுத்து கழுத்துல வைக்கிறான். கத்தி எடுத்து கழுத்துல வச்ச நேரத்துல ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் யாரோ ஒரு லேடிய வயிற்றுல குத்தி கொல்ற மாதிரி இருக்கு. ஹீரோ ஓடி வரான், அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவனுக்கு என்ன சந்தேகம்னா, இவ ஸ்பிரிட் கிளானோட இளவரசியா இருப்பாளோ, 2 பேரும் ஒரே மாதிரி, முகம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப இவகிட்ட இருந்து கறக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, என்னோட அம்மாவை கொன்னவ இவளா இருக்குமோ அப்படின்னு கத்திய வச்சு கழுத்தை அறுக்கும் போகும்போது, நீங்க உங்க கையால இதை பண்ணீங்கன்னா தாராளமா நான் ஏத்துப்பேன், அது எனக்கான கடமை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் அங்க கடுப்பாயிட்டு இவ இப்ப உயிரோட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அவளை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம். போற போக்குல என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கா, அந்த லேடி லயாக்கிட்டே கொண்டு விடுங்க அப்படின்ட்டு. எலியும் பூனையும் ஒன்னாட்டா சும்மா இருக்குமா, அங்க போயிட்டு ஹீரோயின் அடுத்த நாள் தலையில நிக்கிறப்ப அவ வந்துட்டு, என்னோட இடத்துக்கு நீ எனக்கே எதிரா வரியா அப்படின்னு அங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவடும், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உன் மேல இருக்கு, நீ ஸ்பிரிட் கிளானை சேர்ந்தவளோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு, அது இப்பவே நான் அப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் மூஞ்சில கோடு போட போறா. அப்படி கோடு போட்டா அவ ஸ்பிரிட் கிளானோட இளவரசியா இருந்தா அந்த காயம் தானாவே ஆடிட்டு சக்தி உருவாகி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவ அப்படி பிளான் பண்றா. அது ஏன் ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இங்க அந்த லயாவோட பணிப்பெண்ணும் அவளும் சேர்ந்து ஹீரோயினை வற்புறுத்தி அவளை மூஞ்சில கோடு போட வைக்கிறான் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ வந்து காப்பாத்துறான். இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு இருந்துட்டு இவன் ஏன் இப்ப வந்து இவங்களை காப்பாத்தணும், அப்படி ஏன் காப்பாத்தணும் அப்படின்னா அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. அன்பல அடக்கி எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு அக்கறையா நடந்துப்பானாங்கிறது அவளுக்கே டவுட்டா இருக்குது.
என்ன தைரியம் இருந்தா என்னோட பணிப்பெண் அதுவும் உயர்நிலை பறிப்பெண்ண நீ தொடுவ அப்படின்னு லயானடிய போட்டு திட்டுன்னு கேட்டுட்டு தான் அவ மண்ணடி போட்டு என்ன மன்னிச்சிருங்க இளவரசே இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவ கத்தி கதறிட்டு இருக்கா. அங்க இருந்து ஹீரோனை காப்பாத்திட்டு வெளியில போகும் பொழுது அவனோட பணியால் கேக்குறான், அந்த நேரத்துல ஏன் நடுவில் நீங்க போய் தடுத்தீங்க, எதுக்காக தடுத்தீங்க? இதுக்காக நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், இதை நான் பண்ணா அதாவது நம்ம ராணி அப்ப பண்ண அந்த பணிப்பெண்ண நான் துன்புறுத்தத பார்த்துட்டு நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு என் மேல ஒரு ரிவிலிட்டி வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நான் எந்த ஒரு சிக்கல்லையும் சிக்கி கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வேற மாதிரிதான் டீல் பண்ணணும் அப்படின்ட்டு இதனால் காலையில எல்லா பணிப்பெண்ணும் ஒரு இடத்துல ஆஜராயிட்டு இருக்கும்போது அந்த லயானடி மட்டும் வந்துட்டியா அப்படின்னு ஹீரோனை வரவேக்கா. நல்லா மாதிரி என்ன எரி அதுவே வாண்டடா வட விட்டுது பூனைக்கு எதுவோ ஒரு சம்பந்தம் இருக்கணுமே அப்படின்னு இந்த இடத்துல உனக்கு நான் ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்கேன். அது கண்டிப்பா நீயே கண்கூடா பாப்ப அப்படிங்கிறப்ப அங்க கிரேஸ் அப்படிங்கிற ஒரு லேடி மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம போக பார்ப்போம். அவங்க வந்தோடனே அவங்க எல்லாருமே மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த லயாங்கிற லேடி ஒரு புதுசா ஒரு ஒயின் நம்ம மார்க்கெட்ல வந்திருக்கு. இது மிகவும் பழமையான ஒயின், இதை நீங்க குடிச்சுன்னா நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிரேஸ்ங்கிற லேடிக்கு நம்ம லயா லேடி கொண்டு போய் கொடுக்க போக அங்க இருக்கிற அந்த கிரேஸோட பணிப்பெண் என்ன பண்றாங்கன்னா, வெளியே நீங்க குடிக்க கூடாது, அப்படி குடிச்சிங்கன்னா அதை சோதிக்க ஒரு ஆள் சோதிச்சு கொடுத்தாதான் குடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்ன உடனே அது உடனே எங்க கண்ணை திருப்புது, நம்ம ஹீரோன்ட்ட தான் கண்ணை திருப்பி இவரும் அடிமை தானே, வேணும்னா இவ செக் பண்ணட்டும் அப்படிங்கிறப்பதான் அந்த லயானடி ஒரு வில்லத்தனமா சிரிக்குது. அந்த லயானடி கிட்ட முகமே தெரியாத ஒரு ஆள் இது ஒயின்ல கலந்து கொடு, அது ஒரு விதமான விஷயம், அப்படி இருக்கும்போது அவளோட ஸ்ப்ரெட்னஸ் எல்லாமே வெளியில வரும், அப்ப அவ வரைய மாட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை மிக்ஸ் பண்ணி இப்ப ஹீரோயினுக்கு போட்டு தரணும். அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க. ஹீரோயின் இதை குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கும் போது என்ன இருந்தாலும் நீங்க ஒரு அடிமை, இப்படிலாம் அடம் பிடிக்க கூடாது, அதுவும் நம்ம கிரேஸ் அவர்களுக்கு சொந்தமானதுக்காக நாங்க தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக நீ குடிச்சே ஆகணும். நீங்க கிரேஸ் அவங்களுக்கு சொந்தமானதுக்காக பண்றீங்களா இல்ல உங்க வஞ்சன்ஸ்க்காக பண்றீங்களா அப்படின்னு மாசா ஹீரோ ட்ரிப்ளை கொடுத்தனே கிரேஸுக்கே சிரிப்பு வந்துடுது. அவ கடுப்பாயி அரைகிறா ஹீரோயின. அவளும் சும்மா இல்லாம பொலேன்னு மறுபடியும் ஒரு அரை மாசு பக்கா மாசு. அதை பார்த்தனே கிரேஸு செம்ம சாக்காயிட்டு, பரவாயில்லப்பா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான் அப்படின்னு அவ இன்னும் கடுப்பாயிட்டு ஹீரோயின் கூட சண்டை போடும்போது அந்த கிரேஸ் லேடி தான் ஸ்டாப் பண்ணி, இங்க என்னோட இதுபடிதான் இங்க எல்லாமே நடக்கணும், ஆனா இங்க விஷம் இருக்கோ இல்லையோ அது என்னோட இஷ்டப்படிதான் இங்க நடக்கணும் அப்படின்னு என்னோட இடத்த வேற யாருமே அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயினை முறைக்கிறப்ப லயானடி மூஞ்சில ஒரு புன்னகை வரும் பாருங்க. அப்படியே எனக்குலாம் செம்ம கடுப்பாய் வச்சு. ஆனா அங்கதான் வைக்கிது கிரேஸ் லேடி ட்விஸ்ட். டபுக்குன்னு லயானடி கழுத்தை பிடிச்சி ஒரே தூக்கு. என் இடத்துல நான் மட்டும்தான் அதிகாரம், ஓகே, என்னை தாண்டி நீ ஏதாவது பண்ணாது அப்படின்னு ஒரே நெறிதான் ஹீரோயினுக்கே சாக்கு, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி. சரி இப்போ நான் கொடுக்குறேன், இதை நீ குடி அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கு வேற வழியே தெரியல, அதை குடிச்சிடலா. அந்த தட்டு தடி மாறி போயிட்டு இருக்கிறப்ப அவளோட ஸ்பிரிட் பவர் வெளியில வருது. அவளை கொஞ்சமா மயக்கம் போட்டுட்டு இருக்கிறா. புஜோன் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவன் ஹீரோனை பார்த்தனே, நீ எப்படி இந்த ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்த அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட சக்திகளை அவளுக்கு கொடுத்துட்டு அங்க கரெக்டா ஹீரோ வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். எனக்கு அவனுக்கு தெரியும் போல மயக்கத்திலேயே அவனோட பேரை அவன் கரெக்டா சொல்லியிருக்கா. இவன் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்த உடனே ஹீரோ கொஞ்சம் அந்த இடத்துல அந்த பழக்க நிப்பாட்ட சொல்லிட்டு அவளு என்னாச்சு, அப்போ நம்ம கொடுத்த ஒயின் வேலை செய்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவ மறுபடியும் பழைய மாதிரி எழுந்து நிக்கிறா. அப்போ உன்னை நான் பக்கத்துல வர சொன்னேன், உனக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை அப்படின்னு டக்குன்னு அவன் நெத்தில ஃபீவருக்கு வச்சுப்பா போல அந்த மாதிரி வச்சு பாக்குறான். எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா இவ்வளவு கொடூரமானவ ஏதோ ஒரு காரணத்தோட இதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவ கரெக்டா திங்க் பண்றா.
அது மட்டும் இல்லாம ஹீரோட வச்சுதான் அங்க லயங்கிற லேடி கிட்ட அந்த ஒயினை கொடுத்திருக்கான். ஆனா இதுல ஹீரோ பேர் சம்பந்தப்படாத மாதிரியே அதுல வேலை செஞ்சிருக்கான். அதுதான் இவனோட புத்திசாலித்தனம். அவன் கேக்குறான், என்னோட பல்லக்கு ஏன் கூட வரலாமே அப்படின்னு. ஆனா இந்த கட்டத்துல அவன் கூட மாட்டிப்பான்ட்டு, இல்ல நான் நடந்தே வரேன் அப்படின்னு அவ ரூமுக்கு போகும்போது தடுமாறிட்டு தான் போறா. ஆனா ஹீரோக்கு ஒரு டவுட் கண்டிப்பா வந்துருது, இவ அவனா இருக்க வாய்ப்பு இல்லையோ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, மற்றபடி ரெண்டு பேத்துக்கும் எதுவும் பெருசா வித்தியாசம் இல்ல, அது மட்டும் இல்லாத இவ நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அங்க போனா வெளியே இருக்கிற பனி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மருத்துவர் வர சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு போறா. ஆனா அந்த கேர்ள் என்ன பண்றானா, நீ ஒரு அடிமை, என்ன நீ அடிமைப்படுத்த பாக்குறியான்னு இப்படி பொறமா பிடிச்சதுங்க ஒரு சிலர் இருக்கிறதாவதான் பல பேத்துக்கு பிரச்சனையா இருக்கு. அப்படியே அங்க மயக்கம் போடுற நிலைமையில ஹீரோயின் இருந்துட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம லயான் லேடியோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மருந்து கொடுக்குது. ஆனா ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு, இது நீ அந்த லயான் லேடியோட அசிஸ்டன்ட் தானே, அதை குடிக்க மாட்டேன் அப்படின்னு அங்க கட்டுமாறு கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்புறம் எவ்வளவு வயலை வச்சு ஊத்த பாக்குறா. கரெக்டா அங்கிருந்து ஹீரோ வந்துட்டு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு செம்ம கடுப்புல ஹீரோயின் மேல அக்கறையாதான் வந்துட்டா, இவளை பிடிச்சிட்டு போங்க, இவளை யாரு ஏவி விட்டாங்களோ அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க, அதுவும் என்னோட செப்பரேட், அவங்கள ஏன் இப்படி பண்ணணும், எதுக்காக இப்படி பண்ணுங்கிறத தெளிவா கேளுங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல நின்று அவ ஃபேஸ பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க, இருந்தாலும் அவ வேற இவ வேற மாதிரிதான் அப்படின்னு ஒரு சின்னதா இன்னொரு பிளாஷ்பேக் போகுது. அதுல ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன காட்டினாங்க, ஹீரோயின் அவங்க அம்மாவை கொன்ன மாதிரி காட்டினாங்க. இந்த எபிசோட்ல வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி காட்டுறாங்க. அது மொத்தத்துல நமக்கு என்னதான் சொல்ல வராங்க, இவங்க காலையில ஹீரோயின் பிடிச்சா எழுந்திருக்கா. ஏன்னா நைட் நடந்தது கொஞ்சமா அவளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த ஹீரோ அதை காப்பாத்துற மாதிரி அவளுக்கு தோணுது. இல்ல அந்த மோரோட இந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறையா இருந்தானா, எனக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்னை பத்தி நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானா அதை நாம முன்னாடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதாவது சத்த கேட்கிற மாதிரி இருக்கு. அவ போயிட்டு பார்க்கும்பொழுது அவ கூட முன்னாடி பதிப்பெண்ணா வேலை செஞ்ச ஒரு பொண்ணு அவளுக்காக நிறைய அவ கையில கிடைச்ச ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாமே ஒரு சின்ன குட்டி பேக்ல போட்டு எடுத்துட்டு வரா. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டேஸ்ல சாப்பிட்டுருப்போம். அதாவது இந்த பர்ஸ் எல்லாம் அப்ப கூட கிடையாது, இந்த அம்மா வச்சிருப்பாங்கல்ல அந்த நகைக்கடை மணி பர்ஸ், அதுக்குள்ள சாக்லேட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட சீக்கிரட்டை வந்துட்டு நம்ம அதிகமா ஜாமெட்ரி பாக்ஸ்ல பென்சில் பென் இருக்கிறதோட அதிகமா முட்டைஸ் இருக்கும். இந்த மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ண 90s கிட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஷேர் பண்ணுவோம், ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்த ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க, அதையும் நம்ம பேசுவோம். அந்த பணி பண்ண வரட்டுறது யாருன்னா, நைட்டு ஹீரோயின் தடுமாறிட்டு வந்தப்ப உதவியா பண்ண மாட்டேன்னு ஒதுக்கிட்டுனதுல ஒரு பொண்ணு உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் வந்து தடுத்து கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்ததை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கும்போது, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் காஸ்ட்லியான விஷயமே, எனக்காக எவ்வளவு தூரம் வந்த இல்ல, நீ சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆகணும், அப்போதானே நீ இளவரசர் இன்னும் க்ளோஸ் ஆக முடியும், அதுக்காக தான் உனக்கு தெம்பா இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாரு, எனக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்காத, அதுவும் இவ்வளவு தூரம்லாம் வராத, அந்த இளவரசர் வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல, இங்க இருக்கிற ஸ்வீட் கேக்ல ஒன்று எடுத்து கொடுத்து இதை சாப்பிட்டு, என் சாப்பிட கூச்சமா இருக்கு, என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சாப்பிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா ஹீரோயினுக்கு அவ கொண்டு வந்த அந்த சின்ன நட்ஸ்லயே ஒரு பேரிச்சம்பழம், அதாவது அந்த நாட்டுல விளையக்கூடிய அந்த பேரிச்சம்பழம், அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க அதை எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்ல, அதோட டேஸ்ட் மட்டும் அது வேற லெவல்ல இருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மாங்காவை கீழே எடுத்துட்டு வருவாங்க, அது உப்பு மிளகாத்தூள் போட்டு, ஆக்சுவலி அது ஒரு நியூஸ் பேப்பர்ல தான் மடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்போதைக்கெல்லாம் பெரிய அந்த எப்படி சொல்றது கவர்லாம் இருக்காது, அவங்க காலண்டர் பேப்பர்ல தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அதை விட அவன் எடுத்துட்டு வந்த விதத்தை நம்ம பாக்குறத விட அந்த மாங்காவோட டேஸ்ட் அது வேற லெவலா இருக்கும். அதுவும் அந்த தோலை மட்டும் கடிச்சு தின்ன பழக்கமா இருக்குது. கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டினா அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு புது வால் வேணும். ஏன், யார் கழுத்தியாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த வேலை பெட்டரான வால் தானே. ஒரு சில விஷயங்கள் எனக்கு இது குழப்பமா இருக்குது, அதுக்கு காரணம் என் கையில இருக்கிற ஒரு விஷயம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு, அதனால இதை விட ஷார்ப்பா நல்ல திடமா
நான் யூஸ் பண்றதுக்கு பக்காவான ஒரு வால் எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் அந்த லயா லேடி அங்கேருந்து ஓடி வருது. அப்படி ஓடி வரும்போது அது கழுத்து மூஞ்செல்லாம் காயமா இருக்கு. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, நான் உங்களையே லவ் பண்ண, உங்களையே உயிரா நினைச்சேன், நீங்களும் அதே லவ் காட்டுறீங்களா, இது 2 லவ்வா, எப்போ, அது எப்போ, அது எப்பமா என்கிட்ட காட்டினேன், அப்போ என் மேல உங்களுக்கு லவ் இல்லையா, இன்னொரு டைம்லாம் சொல்லி அதை அசிங்கப்படுத்தாத. அசிங்கப்படுத்துறானா, என்ன சொல்றீங்க, இல்ல நான் பார்த்தேன் நீங்க என்ன லவ், இத பாரு, நீ எனக்கு தேவைப்பட்ட, நான் உனக்கு தேவைப்பட்டேன், நான் உன்னை வச்சு ஒரு சில விஷயங்கள் சாதிச்சுக்கிட்டேன், அதே மாதிரி என்னை வச்சு ஒரு சில பொருட்கள், அதுக்கப்புறம் ஆடம்பரம், திமிரு, இந்த மாதிரி நீ இருந்துட்டு போயிட்ட, அவ்வளவுதான் இந்த இது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கத்தி பேசணும்னு கழுத்தை கத்தி வச்சாரான். இவனை கூட்டு போயிட்டு தக்க தண்டனை கொடுங்க அப்படின்னு விரட்டி விட்டுறான். அவ கத்திக்கிட்டு போறா, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. தானா இல்லைங்க வளர்றது கிடையாது, இந்த ஹீரோனை வளர்த்து விட்டுறாங்க. ஹீரோனை தான் பார்க்க போறான். அந்த பொண்ணு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். நாளைக்கு வந்துட்டு ஃபயர்லேண்ட்ல வந்துட்டு ஒரு விசிஸ்டர் நம்மள பார்க்க வராங்க. அது மட்டும் இல்லாம ராணி வராங்க, எங்க அம்மா வராங்க, நீ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துல இருந்தீங்க அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண போயிட்டு அப்படி கிஸ் பண்ண போறா. அவ இருந்துட்டு நான் இன்னும் இதுக்கு ரெடி ஆகல, என்ன இல்ல நான் இன்னும் இதுக்கு ரெடி ஆகல, எதனால, லயா லேடி இருந்ததாலயா இல்ல என்னைய பிடிக்கலையா, உங்களை பிடிக்காம இருக்குமா, உங்களை பிடிச்சுதானே நான் உங்களுக்கு பணியாளா வந்தேன், அது மட்டும் இல்லாம லயா லேடி மேலதான் எனக்கு எந்த ஒரு பொறாமையும் இல்ல, அவங்க என்ன இருந்தாலும் என்னோட குரு. ஹோ, நீ அவனோட கொஞ்சம் புத்திசாலியாவும் இருக்க, டேலண்டாவும் இருக்க, நீ சொன்னது அந்த ரெடி ஆகிறேன் அது கூடிய சீக்கிரத்துல நடந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மிரட்டுறதும் இங்கேயும் மிரட்டிட்டு போறான். மொத்தத்துல இவன் இல்லைன்னா ஹீரோவா. காலையில அந்த ஃபயர்லேண்ட்ல இருந்துட்டு அந்த விருந்தாளியும் வராங்க, நம்ம ஹீரோட அம்மாவும் வராங்க. ஹீரோயின் அதை விட கொஞ்சம் அழகாவே ரெடி ஆகி நினைக்கிறா. எனக்கு என்னமோ ஹீரோயின் பக்கமே கண்ணு போகுது. ஐயோ 90s கிட்ஸ். ஓகே, அவங்க கதைக்கு போவோம். அவரு நார்மலா தான் வந்து பேச வந்திருக்காரு. அப்படி பேச வந்திருக்கும் போது ஹீரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, உங்க லேண்ட் மேல நாங்க போர் தொடக்கலான் இருக்கோம், அதுக்கு முதல்ல உங்களை வச்ச பிள்ளையர் சொல்லி போகலான் இருக்கோம் அப்படிங்கிறப்ப கரெக்டா ஹீரோ ஷாக் ஆகி, என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அவங்க ஒன்றும் பிரச்சனை பண்ண வரலையே, அது மட்டும் இல்லாம எல்லா லேண்டு கூடயும் நாம ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு தானே நம்ம இப்போ ஓரளவுக்கு எல்லாம் ஒற்றுமையா இருந்துட்டு இருக்கோம், இப்ப இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு போர் தோக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா மொத்த பேருமே நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களே, எனக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், என்னோட சன் மாதிரி நடந்துக்கோயேன், இப்படி முட்டாள்தனமா நடந்துக்க கூடாது, நீ என்ன பாரபட்சம் பாக்குறியா, இதே அரியணையில உட்கார்றதுக்காக நீ எத்தனை பேர்த்த வெட்டி கொன்ன அப்படிங்கிறத நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கண்ணா அப்படிங்கிறப்ப ஹீரோவோட மூஞ்சில ரத்தக்கரை இருக்கிற மாதிரி அவன் வெறியில அந்த அரியணையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு குட்டி டிப்ஸ் தாங்க காமிக்கிறாங்க. பெருசா அவன் காமிக்கல, இன்னும் என்னென்ன ரிவீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க அப்படியே காட்டிட்டு இருக்கும்போது இங்க இப்ப பிரசன்ட்லயும் இந்த லேடி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கு அப்படின்னு அவன் கைய முறுக்கிறத கரெக்டா அங்க இருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதை எப்படியாவது நம்ம மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதே நேரம் அத கிரேஸுங்கிற லேடியா அங்கதான் நிக்கிறாங்க. ஆனா அவங்களால அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க வந்து ராணிக்கு ரொம்ப பயத்த சுபாவமா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஒரு டீ எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா நம்ம ராணி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீங்க உணர்ச்சி வசப்படும் போது உங்க பையன் உங்களுக்கு டீ கொடுக்க சொன்னாங்க, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன், இந்த குடிங்க அப்படின்னு பக்கத்துல கொண்டு போற மாதிரி போயிட்டு அவனோட ட்ரெஸ்ல தட்டி விட்டுறா, ஹீரோட ட்ரெஸ்ல. அப்படி ஹீரோட ட்ரெஸ்ஸை தட்டி விட்டோன்னு, ஐயோ தெரியாம கால் சிப்பாய் கொட்டிட்டேன், நீங்க வேணா போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்களே அப்படின்ட்டு அத பார்த்தனே அப்படியே ராணி ஒரு சிரிப்பாங்க பாருங்க. என்ன ட்ரிக்கு ரொம்ப பழசா இருக்கு, வேற ஏதாவது புதுசா யோசிக்க வேண்டியதானே. ஐயோ அப்படின்னா இல்ல, உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் உங்க பையன் சொன்னாங்க, இங்க பாரு நீ எந்த அளவுக்கு அழகா இருக்கியோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் இருக்க, ஆனா இந்த பாப்பா விளையாட்டுலாம் இந்த ராணி கிட்ட நடக்காது. ஓகே, ஒன்றும் புரியல, ஏன் இவ இப்படி பண்றா, என்ன காப்பாத்துறதுக்காக இவ ஏன் வாண்டடா உள்ள வந்து லாக் ஆகிக்கிறா அப்படிங்கிற மாதிரிதான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ராணி என்ன பண்றாங்கன்னா, உன்னோட புத்திசாலித்தனம் பிடிச்சிருக்கு, அது இல்லாம நீ இந்த அளவுக்கு ராயல் அடிமையா இருப்ப அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை,
அந்த அளவுக்கு ராயல் அடிமையா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ராயல் அடிமையா இல்ல, உங்களுக்கான சட்ட திட்டங்களை நீங்க வகுக்கும் பொழுது இளவரசருக்கு நான் பர்சனல் அடிமையா இருக்கிறப்ப அவரோட ஹெல்த்தை மட்டும் தான் பார்க்க முடியும், இதுல லாவெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டவே ராணி கடுப்பாயிட்டு, அப்போ இவரை கூப்பிட்டுப்பட்டு லா படியும் 4 அடி விடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஹீரோயினும் அதுக்கு சளைக்கவே இல்லை. அவளும் ஃபீல் பண்ணாத அளவுக்கு போறா. இவ என்ன திட்டம் போட்டிருக்கான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோக்கு ஒரு மாதிரி பரிதாபமா போகுது. நம்மளை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு இந்த விளையாட்டுத்தனமா இப்படி லாக் ஆயிட்டு போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இங்க ராணி இங்க கூப்பிட்டு, என்ன ஃபீல் பண்றியா? உன் மூஞ்சில வராத விஷயத்த எதுக்குப்பா வர ட்ரை பண்ற? உனக்கு அது செட் ஆகல. நெருப்பு தேசத்துல இருந்து வந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒரு வேணா எஸ்கேப் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி நம்ம கிரேஸ் சைடு தான் காட்டுறாங்க. அந்த லேடி முகமுடி போட்ட ஆள் கூட பேசிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட பிளான் படி நீ எதுவுமே பண்ணதே கிடையாது, அது மட்டும் இல்லாம இளவரசர் பக்கத்துல நெருங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா இது வரைக்கும் நெருங்கினது கிடையாது. என்னோட திட்டம் கரெக்டா நடைபெறணும்னா நீங்க நடுவுல யாரும் குறுக்க வரக்கூடாது. அப்படி வந்தா எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னோட பிளான்ல ஒன்னையும் நான் சேர்க்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டி அவன் அனுப்பிச்சு வைக்கிறா. அது மொத்தத்துல இவ்வளவு ஹீரோவை பழிவாங்க தான் வந்திருக்காவா? வர்றேப்பா, நாங்க அடிபட்ட காயத்தோட வந்துட்டாங்க. நல்லா கூட்டு போய் சவுக்கடி கொடுத்துருப்பாங்க போல. அந்த காயத்தோட உட்காந்து இருக்கும்போது ஹீரோ தான் பின்னாடி வந்துட்டு அந்த காயத்துக்கு மருந்து போடுறான். அப்படி மருந்து போட்டுட்டே இருக்கும் பொழுது அவ ஒரு வார்த்தையை சொல்றா, எனக்காக இந்த அளவுக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்றான், எதுக்காக நீ அந்த இடத்துல என்னை காப்பாத்துறேன், எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் அதை பண்ணுவேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட்ல ஹீரோ கிட்ட சொன்ன லவ் வசனம் போல. அதை கேட்டோடனே காயத்துல மருந்து கொஞ்சம் அதிகமா வச்சு அவுத்தனே அவளுக்கு எரியுது. என்னாச்சு? இல்ல, உன்னோட வார்த்தைகள் என்னோட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நண்பன் ஞாபகப்படுத்துச்சு. நண்பனா இல்ல நம்பியா? நம்பினே வச்சுக்கோ. ஏன் இப்போ அவங்க இல்லையா? அவங்க உங்க கூட க்ளோஸா இல்லையா? இல்ல உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி இல்லையா? இல்ல, அவங்க நல்லா மாறிட்டாங்க. எல்லாரும் என்னை ஏமாதான் இருக்காங்க. அவங்க மனசுல அதிக இடம் பிடிச்சிருக்காங்க போலயே. மனசுல இடம் பிடிக்கிறது வேற, மனசை காயப்படுத்துறது வேற. அதே மாதிரிதான் நீயா இருப்பியோ அப்படின்னு நினைச்சேன். அவங்கள மாதிரி நான் இல்லாம இருக்க நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படியே கொஞ்சமா நெருக்கமாகறாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு ஒரு ஆணை வருது. அது ஒரு ஆணைக்கிட்ட இருந்து வருது. என்ன ஆனா ஸ்பிரிட் கிளான்ல இருந்துட்டு ஒரு சில தீய சக்திகள் நம்ம நாட்டுல ஊடுருவி இருக்குது. அதை நீங்க போயிட்டு நைட்டோட நைட்டா அவங்கள பார்த்து எந்த ஒரு ஆர்டர் பேரும் இல்லாமலும் அவங்கள நீங்க கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ராணி ஒரு ஓலை அனுப்பியிருக்காங்க. நீங்க உடனே கிளம்புறது நல்லது அப்படின்ட்டு தூது கொடுக்க வந்தோம். அவளுக்கு தெனாவிட்டா போறேன். இப்பயும் ஒரு படியால நான் பார்த்தது இல்லைங்க இந்த வரை இந்த டிராமாவில. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயத்த கேட்டு ஹீரோயின் என்ன ரியாக்ட் பண்றாரு ஓரக்கண்ணாலே பாக்குறான். அவ அப்படியே பதட்டத்தை மூஞ்சில காட்டிக்க வைக்காம அப்படி ஒரு பதடுவா பாருங்க. அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஹீரோ அவனை பிடிக்கிறதுக்காக, அதாவது பூஜன் அப்படிங்கிறவனை பிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ போயிருக்கான். ஆனா இங்க மழை வந்துட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. மழைங்கிறது இயற்கை சக்தி தானே. அப்படி மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது அவனோட சக்தியெல்லாம் அன்கண்ட்ரோல் லூஸ் ஆகுது. இந்த மருந்தை நான் எப்படியா சாப்பிடணும் அப்படின்னு அந்த பனிப்புன்னு ஒரு மருந்தை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மருந்தை ஹீரோயினால எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. இதை சாப்பிட்றதா இல்ல கை கால தேய்ச்சிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயே அவ அப்படியே எழுந்து வர அவளுக்கு மயக்கம் போட்டு அந்த இடத்துலயே விழுறா. அந்த நேரத்துலதான் ஹீரோ ஒரு டெஸ்ட் கொடுப்பான் பாருங்க. அவன் எங்கேயுமே போயிருக்க மாட்டான். கரெக்டா வந்து ஹீரோனை பார்த்த உடனே, நீ அந்த கிளான்ல சேர்ந்த ஒரு பொண்ணுதான் அப்படிங்கிறது எனக்கு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் கொல்ல போறதே ஒண்ணுதான் அப்படின்னு கொண்டு வந்த கத்திய கரெக்டா ஹீரோயின் மேல இறங்குறான்னு பாருங்க. பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸுலதாங்க குத்தி வச்சிருக்கான். இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணாச்சுல கண்டிப்பா முடியாது. இதைத்தான் எல்லாரும் முன்னாடியே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அப்ப உங்களோட குட்டி பிளாஷ்பேக் ஒரு காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நெக்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ண வர்றப்ப எங்க அம்மாவை தான் அழைச்சிட்டு வருவேன், அப்படி வர்றப்போ கண்டிப்பா உன்னோட கல்யாணம் பண்றதை பத்தி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவங்க அம்மாவை குத்தி கொலை பண்ணிருப்பா. இது நடந்ததை நினைச்சு அப்படியே அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பார்த்தா ஹீரோ எழுந்திருக்கிறா. அடுத்த நாள் காலையில இது நடந்தது ஃபுல்லா ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. அங்க இருக்கிற பனிப்பெண்கிட்ட கேட்கிறா, ஹீரோ நைட்டு வந்தாரா?
அந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனா வந்தாரா என்னடா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு குழப்பி விடுது. நான் கண்டது கனவுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே அவ இருக்கா. அது கனவு கிடையாது, உண்மையிலேயே நீ லாக் ஆயிட்டமா அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படி ஹீரோ காட்டினா அவங்க அம்மாவோட நினைவிடத்துக்கு தான் போயிருக்கான். அது எப்படிமா அவனை கொண்டுட்டு வந்துட்டு இவங்க கேஷுவலா நடந்துட்டு இருக்கா? ஒருவேளை எனக்கு தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்கா? எனக்கு புரியல. அவளுக்கு எல்லாம் மறந்து போச்சா இல்ல? ஆனா அவ ஸ்பிரிச்சுவல் வரிசைங்கிறது அவளுக்கே தெரியுமா? அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறேன், உன் சாவுக்கு நான் திரும்பி ரிவர்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா முன்னாடி உட்காந்துட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வாண்டடா வந்து பார்க்க வரா. உண்மை தெரிஞ்சிச்சா என்ன அப்படிங்கிறது அவன்கிட்ட இருந்து கறக்கிறதுக்காக. அந்த நேரத்துல வந்துட்டு அவ டீ எடுத்து ஊத்தலாம் போகும்போது அவ கையில காயம் வர்றப்ப அதை டச் பண்றதுக்காக பிடிக்கிறான். ஆனா அந்த பிடிக்கிற விஷயத்துல கூட அவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிடிக்கிறான். அப்ப என்ன பண்றான்னா அவ அப்படியே கூச்சப்பட்டு நகரும் பொழுது, ஏய் நீ எனக்கு சொந்தமானவ, உனக்கு எதாச்சுன்னா நான் தானே பொறுப்பு, அதுவும் இந்த இன்ஜுரியெல்லாம் நான் சரி பண்ண மாட்டேனா? இது நீங்க எனக்கு சொந்தமானவங்க, நான் உனக்கு சொந்தமானவன் தானே. ஆனா இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் தனியா இருக்குன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ கட்டுப்பாயிட்டு அவ கையை பிடிச்சி எழுந்து, உனக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் தான் சரி பண்ணுவேன், ஏன்னா நீ எனக்கான பொண்ணு அப்படின்ட்டு அவ அப்படியே லவ் பண்ற ஃபீல்ல செம கடுப்புல தான் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உனக்காக ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன், அது எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பாரு அப்படிங்கிறப்ப அதை எப்படி வரைஞ்சி வச்சிருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தப்ப எப்படி இருந்திருப்பாரோ அதை அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த டிராயிங் என் கனவுல அடிக்கடி வந்துட்டு இருக்குமா, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஒருவேளை நான் மறந்துட்டேனா இல்ல என்னங்கிறது தெரியல, ஆனா உனக்கு எப்படி தெரியுது, இல்ல இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது, இப்படி ஒரு விசித்திரமா தான் இங்க யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவளோட பர்ஃபார்மன்ஸ் அங்க பண்ணிட்டு இருக்கிறா. சரி நம்ம விட்டுதான் பிடிக்கணும் அப்படின்னு ஹீரோவும் அங்க இருந்து விட்டுறான். அவ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு என்ன நெருங்கிட்டான்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரத்துல என் பிரதர் இங்க இருந்து கண்டுபிடிக்கணும், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, ஒருவேளை அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படிங்கிற குழப்பத்திலேயே அவன் அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அதே நேரம் லேடி கிரேஸோட பணியாட்களை வந்துட்டு அவளை போட்டு தாக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஹீரோ கிட்ட இவ நெருங்கிக்கிட்டே இருக்கால, அதனால அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அதனால அந்த பணிப்பெண்கள் என்ன பண்ணுதுன்னா அவளோலே வாண்டடா வந்து இடிச்சுக்கிட்டு நீ ஏன் இடிச்சு தள்ளி விட்ட அப்படின்னு போட்டு அவளை மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவ கையில தான் காலை போட்டு மிதிச்சு அவ வாயிலிருந்து ரத்தம் வர வச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த அங்கிருந்து வெள்ளை மொழி வச்ச கேரக்டர் பூஜானுங்கிற கேரக்டர் அப்படியே பறந்து வந்து ஒரு ஐஸ் கட்டி விட்டு அட்டாக் பண்ணுவோம் பாருங்க. இவனை ஸ்க்ரோக்கிங்னு கூப்பிடுறாங்க, நாமளே இனிமேல் ஸ்க்ரோக்கிங்னே கூப்பிடலாம். அப்படி அட்டாக் பண்ணும்போது இதெல்லாம் ஹீரோ அங்கிருந்து பார்த்துட்டு, இது ஸ்க்ரோக்கிங் ஆச்சு, இவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆச்சு, ஒருவேளை இவளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல என்ன மட்டும் மறந்துட்டாவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது இங்க பார்த்து ஹீரோட ஒரு சைகை காட்டுறா, வேணா நீ ஏதோ அட்டாக் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தோன்னு, என்னோட பணியால நான் பார்த்துப்பேன், நீங்க இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம வர்றத நல்லா இல்ல, நான் இனிமேல் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோனை அலேக்கா தூக்கிட்டு போறான். ஸ்லோக்கிங்க ஒரு வெறுப்போட பார்த்துட்டு இருக்கிறான். இதுங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன கணக்கு இருக்குன்னு தெரியலையே. கரெக்டா ஹீரோ அவளை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ஸ்னோக்கிங் தான் தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஒரு மரத்தடியில நின்றுட்டு. ஸ்னோக்கிங்க தேடி வரா. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வரும்போது அவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே ஒரு மிஸ் ஃபீல் இருக்குது. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்து ஸ்னோக்கிங் பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படி கட்டி பிடிக்கிற அதே நேரம் அவளோட கையை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றான். ஆனா என்னங்கிறது அவளுக்கு சுத்தமா புரியல. நீ ஏன் இங்க இருக்க, இந்த இடத்துல நீ ஏன் இங்க இருக்க, இங்க இருந்து இருக்கிறது உனக்கு பிரச்சனையாச்சு, இங்க இருந்து போ தப்பிச்சு போ அப்படிங்கிற மாதிரி ஸ்லோக்கிங் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, என்னோட அண்ணனோட அந்த ஸ்பரிசம் வந்து இங்கதான் இருக்கு, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுட்டே இருக்கான், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, அதை நான் கண்டுபிடிக்க தான் இங்க இருந்திருக்கேன், அதுக்கு என் உயிரை இழக்க தெரிஞ்சாலும் நான் இழப்பேன், அது மட்டும் இல்லாம 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்பதான் நாளைக்கே ஒரு விஷயம் புரியுது. இவ ஸ்பிரிட் இளவரசி அப்படிங்கிறது இவளுக்கு தெரியுது, ஆனா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இவளுக்கு சுத்தமாவே தெரியல. அதை போயிட்டு ஸ்னோக்கிங் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போதான் ஒரு பங்கமான ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. இதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அம்மாவை கொண்டுட்டு வர்றப்ப ஸ்னோக்கிங் கிட்ட தான் போயிட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, நான் இதை இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ என்ன பண்றேன்னா என்னோட மெமரிஸை நீ தான் சுத்தமா அழிக்கணும், எனக்கு கில்ட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் கத்தி கதறி இருப்பா. அதுக்கப்புறம் தான் அவங்க மெமரியும் ஸ்ட்ரோக்கிங் தான் அவளோட மெமரி அனுப்பிச்சிருப்பான்.
இப்போ வந்துட்டு எனக்கு அந்த விஷயம் தெரியணும், சொல்லு, உனக்கு தெரிஞ்சா சொல்லு சொல்லு அப்படின்னு அவ கேட்குறப்ப, ஆனா அவன் அதுக்கு கொஞ்சம் தயங்குறான். அப்ப ஏதோ இதை விட பங்கமான ட்விஸ்ட் ஏதோ உள்ள ஒன்று வச்சிருக்காங்க. அப்போ அங்க காவலாளி யாரோ வர மாதிரி இருக்கு. 2 பேருமே அங்க தனியா பிரிஞ்சு போயிருப்பேன். அது வேற யார் காவலாளி கிடையாது, நம்ம ஹீரோவோட காவலாளி தான். அவன் போயிட்டு அங்க போயிட்டு வத்தி வச்சிடறான். இந்த மாதிரி ஸ்மோக்கிங்கும் உங்களோட அந்த ஆசையான பெண்ணும் போயிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா தான் இருக்கணும், அதனால அவங்க அப்படி நெருக்கமா இருக்கலாம். அவங்க நெருக்கமா இருந்தது பார்த்தா எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மாதிரி தெரியல அப்படின்னு ஹீரோவுக்கு பொசசிவ்னஸ் அள்ளி போட்டு போறாங்க. சும்மாவே கொளுத்தி போட்டாவே பத்திக்கிட்டு எரியும், இதுல இந்த விஷயத்த வேற சொல்லி போட்டு போறாங்க. எனக்கு ஒரு டவுட், உங்க லைஃப்ல எதுக்கு நீங்க அதிகமா பொசசிவ் பட்டுங்க? ஒரு சில பேர் லவ்வுக்காக பொசசிவ் ஆயிருப்பீங்க, அப்பா அம்மா பாசத்துக்காக பொசசிவ் ஆயிருக்கீங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல அதிகமா பொசசிவ் ஆகிற விஷயம் என்ன? ஹீரோ வர்றத அவ புரிஞ்சுக்கிட்டு அவ அங்கே திடீர்னு ஓடி கார்டன்ல போயிட்டு அசால்ட்டா நடந்துட்டு இருக்கா. அங்கிருந்து ஹீரோ வந்தோடனே என்ன தூக்கம் வரலையா? இல்ல எனக்கு என்னமோ நீங்க தூக்கம் வரல, அதனாலதான் அப்படியே சும்மா நடந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நடக்க வந்தேன். ஓ, அப்போ நான் இன்னைக்கு கூட ஸ்டே பண்ணலான்னு நினைச்சேன். இல்ல இன்னைக்கு என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல அப்படின்ட்டு நானும் உன் கூட நடக்கிறேன். ஐயோ, எனக்காக நீங்க நடக்கிறீங்களா? அப்படின்னு அவனு சொல்ல வரல அப்படின்னு உடனே கரெக்டா அலக்கா பிடிச்ச ஹீரோயினை தூக்கிக்கிட்டு நேரா அவளோட ரூம்கே கூப்பிட்டு போயிடறான். கூப்பிட்டு போயிட்டு எனக்கானதை நான் இன்னைக்காவது அடையலாமாங்கிறப்ப அவ அன்னைக்கும் நோ நோ அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. எனக்காக உரிமை இருக்கிற பொருள் நான் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு, உங்களுக்காக நான் என்ன பணிவிடனாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கலட்டி விட்டுட்டு இருக்கும்போது அவன் நெருங்கி என்ன பண்றானா, அவன் மேல ஏறி கொஞ்சம் ரொமான்டிக்கா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நெருங்குறப்ப அவன் என்ன சொல்றானா, என்னோட உடம்பு, அதை நீங்க எத்தனை டைம் வேணாலும் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, என்னோட இதயம், அதை மட்டும் நீங்க எப்பவுமே என் விருப்பம் இல்லாம எடுக்க முடியாது. இதை வேணா நீங்க எத்தனை டைம் வேணாலும் என் விருப்பம் இல்லாம நீங்க என்ன அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே ஹார்ட்டே ப்ரோக் ஆன மாதிரி இருக்கும். அதை அப்படியே அவனும் ரியலைஸ் பண்ணிட்டு செம்ம கடுப்புல எழுந்து வெளியில போயிட்டு முட்டி போடு, என் மூஞ்சில நீ முழிக்கவே முழிக்காத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். அதனால காலையில வரையும் ஹீரோயின் முட்டி போட்டு தான் இருக்கா. ஹீரோ எழுந்து வரான், அவளை கவனிக்கவே இல்லை. அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டு போறானா, இனிமேல் இவன் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, இவளை இங்கேருந்து போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவத்துல கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணி நம்ம ராணியை தான் காட்டுறாங்க, அதாவது ஹீரோவோட இப்போதைய அம்மாவை காட்டுறாங்க. அந்த நெருப்பு தேசத்துல இருந்து வந்ததுனால ஃபயர்லேண்ட்ல இருந்துட்டு அவனை பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அவன் செம்ம கடுப்பாயிட்டு இப்பதான் அவனை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க போல. நீங்க கவனிப்பு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே அந்த மாதிரி நக்குன்னா சிரிக்குது. கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டினா ஹீரோயை பார்க்க வந்திருக்கும்ல ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணை போட்டு மற்ற பணிப்பெண்கள்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த லயா லேடிக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு ரொம்ப ஓல்டான ஒரு லேடி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஹீரோயினை பார்க்க போனதுக்காக தான் அடிக்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வைப்ரேட் ஆகி அங்கேருந்து ஓடி அவங்கள தடுக்கலான்னு போறப்ப இவன் என்ன தடுக்கிற அளவுக்குலாம் உனக்கு பவரும் கிடையாது, உரிமையும் கிடையாது, அது இல்லாம இப்ப இளவரசர் உங்ககிட்ட நெருங்குறதே கிடையாதாமா, உங்ககிட்ட முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுறாராமா, உன்னோட பவர்லாம் அவ்வளவுதான், என்னால நீ தடுக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது, நம்ம பவரோட இருந்தாதான் இங்க ஒரு சில விஷயத்த நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நேரா ஹீரோட்ட போயிட்டு மண்டி போட்டு என்னை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நின்ன உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. என்னடா நம்ம இவ்வளவு ரொம்ப குடும்பப்படுத்துறோமோ அப்படின்னு கடுப்புல தான் இருக்கான். அது கடுப்புல இருந்துட்டு இங்க இருந்து போ, கெட் லாஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனுக்கு சாப்பாடு வைக்க வேற ஒரு பணியால வந்துட்டு ஹீரோவை வெட்ட போடுறத பார்த்துட்டு ஹீரோயின் உள்ள புகுந்து அந்த வெட்ட நெஞ்சில வாங்கிக்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு மனசு தாங்குவா. அவ அழுக்கா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உனக்கு ஒண்ணாகாது, நீ என்னோட எனக்கான உன்னை விடமாட்டா அப்படின்னு அவனோட காதல் கொஞ்சம் உச்சக்கட்ட வெறித்தனத்துக்கே போயிடுது. போயிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு உனக்கு ஒண்ணாகாது, நான் விடமாட்டேன் அப்படின்னு அவ அப்படியே அவளோட பேரை மெஜஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்க மயக்கம் போட்டு விழுறா. அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. என்ன இருந்தாலும் அவனோட காதலி தானே, முன்னாள் காதலி தானே. பணிகள்கிட்ட என்ன சொல்றானா, இங்க இருக்கிற மருத்துவர் பெஸ்ட் மருத்துவர், அவரை கூட்டுவா எனக்கு இவ்வளவு பழைக்க வச்சா அவன் அப்படின்னு அங்க இருந்து அந்த மருத்துவர் மருத்துவர் பார்த்துட்டு இந்த ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, அவங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப
அவன் கத்தி எடுத்து அவங்க இடத்துல வச்சு அவளை காப்பாத்தினா அவளோட லைஃப் மீறோ, அவளை நீ காப்பாத்தல உன் லைஃப் உன் கையில இருக்காது அப்படின்னு மிரட்டினோன்னு அவன் பதறி அடிச்சுட்டு நான் கண்டிப்பா அவளை காப்பாத்தியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி மருத்துவருக்கு இல்லாம பண்ணிட்டான். அந்த அளவுக்கு காதல் பண்ணி நம்ம கிரேஸை தான் காட்டுறாங்க. நம்ம கிரேஸோட பணிப்பெண் தானே நம்ம ஹீரோனை போட்டு அடியரன் வச்சிருப்பாங்க. அங்க வந்து ஸ்னோவுக்கு இங்க காப்பாத்திருப்பாங்க. இதை போயிட்டு அந்த பொண்ணு அங்க வத்தி வச்சோடனே அப்போ அவளுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ அப்பையில இருந்து கொஞ்சம் வியர்டாதான் நடந்துட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் அவகிட்ட இருந்து வரணும் போல. அது மட்டும் இல்லாம இப்ப இளவரசரை காப்பாத்திருக்கான்னு வேற சொல்ற. ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை உங்க இடத்துக்கு அவ வந்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி அந்த பணிவன் கொளுத்தி விட்டு போக, சும்மாவே லேடிஸ் ஸ்கூல்ல கொளுத்தி போட்டா பத்திக்கும். உண்மையிலே சொல்றேன், பாய்ஸ் ஸ்கூல்ல கொளுத்தி போட்டா கூட சரி அவன் அப்படிதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா கேர்ள்ஸுக்கு மட்டும் தன்னோட இடத்தை யாராவது பறிச்சுக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சா ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல ஒரு மாதிரி ஹேர்ட் ஆயிடுவாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் வார்த்தையால பதில் சொல்லுவாங்க, சில பேர் சைலண்ட்லயே ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. குழப்பத்திலே உட்காந்துருக்கான். அவனை கொல்ல நினைக்கிறது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனோட பணிகளை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவ இருந்துட்டு உங்களை கொல்ல நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருன்னு தெரியல. ஆனா இப்ப நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து அந்த ஃபயர்லேண்ட் இருக்கிற ஆளையும் உங்க அம்மா வந்துட்டு சிறையில வச்சுதான் அனுப்புனாங்க. ஒருவேளை அவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்க முடியுமா, இல்ல நமக்குள்ளேயே இருந்துகிட்டு வேற யாராவது பிளான் பண்றாங்களா அப்படிங்கறது நமக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் இப்ப வைத்தியர் ஓடி வந்துட்டு, ஐயா அந்த பொண்ணு பொழைச்சிச்சு வாங்க வாங்க. அவனுக்கு அவனோட உயிரோட இவனோட உயிர் மேல ரொம்ப அக்கறை போல அவன் ஓடி போயிட்டு நேரா ஹீரோட தான் பார்க்க போறான். பார்க்க போறதுக்கு முன்னாடியே ஒரு பணிப்பெண் போயிட்டு மருந்து கொடுக்குறாங்க. ஆனா அவளுக்கு அதுல சந்தேகம், ஹீரோ எதையாவது கலந்து கொடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்ன வரைக்கும் ஹீரோவை அவளும் கொஞ்சமா நம்பலல்ல. அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே அங்கிருந்து ஹீரோ வந்தோடனே, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எனக்காக நீ ஏன் உள்ள நடுவில் போந்த? நான் என்ன இருந்தாலும் உங்க கேர்ள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்க கேர்ளா இருந்துக்கிட்டு இது கூட பண்ணுவேனா எப்படி அப்படின்னு சொன்னேன்னு, ஓ நான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன், உன்னை காப்பாத்திருக்கேன், அதனால இப்படி சொல்றியா? அப்படிலாம் இல்லை, என்ன இருந்தாலும் இந்த உயிர் உங்களுக்காக தான். அப்பயே நான் கொடுத்த மருந்து மட்டும் குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அதை பிடிங்கி அவன் குடிச்சு அதுல எந்த ஒரு விஷமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா அவளுக்கு புரிய வச்சு அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணி விடுறான். முத்தம் போல அவளாலையும் அதை தடுக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. என்னடா இன்னும் கிஸ்ஸின்னு வரலையேன்னு பார்த்தேன், வர வச்சுட்டாங்க. அவளை தூக்கி அவனோட இடத்துல உட்கார வச்சுட்டு எதுவுமே பண்ணாம அவன் சைலண்டா போனது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கிஸ் கொடுத்ததை பார்த்துட்டு நம்ம அப்படியே வைக்கப்பட்டு உட்காந்துருக்க நேரம் ஹீரோ அங்க வைக்கப்பட்டு உட்காந்துருக்கிறா. ஆக மொத்தத்துல இவன் மனசுக்குள்ளேயும் அந்த காதல் மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ போயிட்டு அவங்க அம்மாவோட நினைவிடத்துல உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. சட்டனா நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், அவரை எப்படி நான் கிஸ் பண்ண எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு இப்போ ஏதோ டவுட்டா இருக்கு அப்படின்னு அங்க வந்துட்டு அவங்க அம்மாவோட நினைவத்துல புலம்பிட்டு இருக்கான். அதே நேரம் அவனோட பணியால் வந்துட்டு இந்த மாதிரி கிரேஸ் போயிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க போயிருக்காங்க. ஏதாவது பிரச்சனையாக போதோனுங்கிற எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் கரெக்டா கிரேஸ் போயிட்டு நம்ம ஹீரோனை பாக்குறாங்க. என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எடுத்தெடுப்புலயே கேட்கிறப்ப அவளும் புரிஞ்சுக்கிறா. வர நீ இளவரசர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வரியாம, இல்ல என்ன இருந்தாலும் நான் அவரோட கேர்ள் தானே, அவரோட கேர்ளா, அதை எப்படி நீ சொல்லலாம்? போக போக பார்த்தா நீ என்னோட இடத்த பறிச்சுப்ப போற. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே யோசிக்கவே கிடையாது. அவருக்காக என் உயிரை கூட கொடுக்க தரீங்க அப்படிங்கிறப்ப, உண்மையாவா உன்னோட உயிரை கூட கொடுக்க? உன்னை பார்த்தா அப்படி உனக்கு தெரியலையவா? சில விஷயங்கள் சில பேர்த்துக்கு புரியவே புரியாது, அதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் நினைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவளும் போட்டி போட்டு பேசிட்டு இருக்கா. அவ அதுல கொஞ்சம் கடுப்பாயிட்டு பொலியன்னு ஒரு அறை விட்டோன்னு அந்த அறை வாங்கி அங்க ரத்தம் வருது. அப்பவும் அசால்ட்டா நின்றுட்டு இருக்கா. ஹீரோவுக்காக நான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தோன்னே எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த அழகான ஃபேஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒர்த்லெஸ்ஸா இருக்க அப்படின்னு அவளை பார்த்து இவ சொல்லிட்டு ஒரு முறைக்கிறப்ப கிரேஸ் பொண்ணு வந்துட்டு ஹீரோயின்ட்டு அப்பதான் கேக்குது, இவ்வளவு பண்றியே, உயிரெல்லாம் காப்பாத்துறியே, அப்போ அவர் மேல உனக்கு லவ்வா அப்படின்னு கேக்குறப்ப கரெக்டா ஹீரோவும் கதவை திறக்க வரான். அவ என்ன சொல்லுவா அப்படிங்கறத அப்படியே சைலண்டா உணவு வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கான். இதை எப்படி நீங்க லவ்னு சொல்றீங்க? அவர் மேல இருக்கிற அக்கறை, அவர் பாதுகாப்பா இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப். எனக்கும் அவருக்குள்ள இருக்கிறது ஒரு ஸ்லேவ் கேர்ள், அதுக்கப்புறம் அதையும் தாண்டி என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இதுல எப்படி லவ் வந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ கட்டுப்பாயிட்டு அவனோட வாழை பிடிக்கிறான்.
இங்க கிரேஸ் பொண்ணு இவன் இப்படிலாம் பேசுறது ஒரு மார்க்கமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா, உரைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க, என்னோட ரூம்ல புதுசா ஒரு மெய்டு பொண்ணு வந்திருக்கு. நீங்க யாரு, புதுசா இருக்கே, இங்க எதுக்கு நீ வந்த, உன்னை யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணது? இல்ல எனக்கு இங்க வேலை செய்ய அனுமதி கொடுத்தாங்க, அதனால நாங்க வந்து பண்ணேன். மற்றபடி நீங்களும் ஒரு ஸ்லேவு நானும் ஒரு ஸ்லேவு, உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு அங்க கிளம்புது. ஆனா ஹீரோனுக்கு லைட்டா டவுட் வருது, என்னடா இது புதுசா ஒரு மெய்டு, அதுவும் என்னோட யூனிஃபார்ம் என் மெய்டு மாதிரியே போட்டு வந்திருக்காங்க, இதுல ஏதோ சதி வேலை இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அதே நேரத்துல தண்ணி விட்டு உதச்சி இடிச்சு கஷ்டப்படுத்தின அந்த கிரேஸோட அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதுவும் கிரேஸ் பொண்ணும் ஒன்னா வந்து என்னோட ட்ரெஷர் ஒன்று காணா போச்சு, அதை இங்க ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கோம், சந்தேகம் வந்துட்டா எல்லா இடத்துலயும் தேட வேண்டியதானாமா, அதனாலதான் உன் இடத்துலயும் தேட வந்திருக்கோம் அப்படிங்கிறப்பே கரெக்டா ஹீரோயின் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆகா, அந்த புதுசா வந்த மெய்டுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிளான் போட்டுதான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு அவனோட இடத்த அவரோட பர்மிஷன் இல்லாம சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணி அதை எடுக்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்க கரெக்டா அந்த மெய்டு பொண்ணு வச்சிருது அந்த பொருளை. அதை எடுத்தோடனே இது வந்துட்டு என்னோட என்கேஜ்மெண்ட், அதாவது என்னோட திருமணத்துக்காக என்னோட கிளான்ல இருந்து கொடுத்து விட்ட ஒரு ட்ரெஷரு. அதான் நீ வந்துட்டு இளவரசனோட பணிப்பெண்ணா இருந்தாலும், அதுவும் ஒரு நெருங்கிய அடிமையா இருந்தாலும், இந்த மாதிரிலாம் திருட்டு வேலை பண்றதுக்கு உன்னோட கைவிரலாம் வெட்டும் ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம கிரேஸ் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பைதான் அப்படிங்கிற ஒரு கிளான் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, அந்த கிளானோட இளவரசி தான். அதனாலதான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்க உரிமை இருக்கு. எவ்வளவு சொல்லி பாக்குற, அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு. நீ பண்ணவே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் பண்ண விஷயம் தான் பக்காவா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கழுத்தை முடிச்சு நெரிச்சிட்டு போயிட்டு, இன்னைக்கு உன் கையை வெட்டுறது தான், இப்பல இருந்து உனக்கும் எனக்கும் பகை ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பைத்தான் கிளானோட இளவரசியான கிரேஸ் வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்த பதறி அடிச்சுட்டு போயிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோட்ட சொன்னா அவன் அசால்ட்டா அவங்க அடிச்சுக்கிட்டோம் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா பயப்புலைக்கு இப்ப என்ன காட்டுனா, ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணல, அவருக்கு எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு அந்த கிரேஸ் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்த வெளியில இருந்து கேட்டுப்பான்ல, அந்த கடுப்புல உட்காந்துருக்கான் ஆளு. அதனாலதான் ஹீரோயினை காப்பாத்த போல தரத்தான வெளியில இழுத்துட்டு வந்துட்டு அந்த கிரேஸ் பொண்ணு ரெண்டு கையும் நீட்டி பிடிச்சி கரெக்டா வெட்டலான்னு போறப்ப யாரோ அதை தடுக்கிறாங்க. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். இவ்வளவு நேரம் போகாம இருந்தவன் திடீர்னு வந்து ஏன் தடுக்கணும், எல்லாத்துக்கும் பேரு காதல் தாங்க, ஆனா வெளியில கட்டிக்கிறது இல்ல. அவன் தடுக்க மட்டும் செய்யற, கிரேஸ் பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உதறி தள்ளி விடுறான். என்ன ஏன் 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 இப்படி வந்து தடுக்கிற, ஏன்னா அவ என்னோட கேர்ளை நீ சீண்டக்கூடாது. அவ என்ன பண்ணா தெரியுமா, அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டுமே, எப்படி நீ கையை வெட்ட போலாம், அதுவும் என்னோட உரிமை இல்லாம உரிமையை பத்தி நீ பேசுறியா? இதே உரிமையோட தான் உன்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டேன் அப்படிங்கிறப்பதான் ஒரு சின்ன குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதன் பிளான்ல இருந்து இந்த இளவரசி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்டே போயிட்டு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு கிளான ஸ்ட்ராங் ஆகும், அதை வச்சு நம்ம இங்க சர்வாதிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடதான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நெருக்கமா வந்து பேசியிருப்பாங்க. ஆனா ஹீரோ இந்த பாப்பா ரேட்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இனிமேல் இந்த மாதிரி என்னத்தோட என் கிட்ட நெருங்காத அப்படின்ட்டு அவரை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பான். இதனாலதான் ஹீரோயின் நெருங்கிறதுனாலதான் இந்த கிரேஸ் பொண்ணுக்கு செம்ம கருப்பா இருக்குது. ரெசெட்ல வந்துட்டு மறுபடியும் ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவனை தொட்டு, நான் சொன்ன மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒன்னாயிடலாம், அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறப்ப அவன் கழுத்தை பிடிக்கிறான். இதை நான் முன்னாடியே வாங்கிட்ட சொல்லிட்டேன், இன்னொரு டைம் இதை பத்தி பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நீ இந்த மாதிரி கொல்ற அளவுக்கு பண்ணினா என்னோட கிளான் வந்து உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியும், போய் இந்த பொண்ணுக்காக நீ என்ன பண்ணுவ, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னோட கிளான் நினைச்சா உன்னோட கிளான அப்படின்ட்டு அவ திமிரா பேசும்போது கத்தி எடுத்து ஒரே வெட்ட போறான். ஆனா குறுக்க ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஏன்னா இப்ப வந்துட்டு இவளை இங்க வெட்டி எரிஞ்சிட்டா இது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும். அதுக்கப்புறம் இவனோட அண்ணனை இங்க கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய கிளானும் அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே. அதனால ஹீரோயின் வந்து குறுக்கடிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, உன் கையை வெட்ட வந்தவள் வந்து காப்பாத்த பாக்குற, நான் காப்பாத்த நினைக்கிறது அவளை கிடையாது உங்களை. என்ன சொல்ற, நீங்க கோவத்தால நீங்க என்ன முடிவுனாலும் எடுக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் என் மேல தப்பு இருந்தாலும்
அவங்க கரெக்டான ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அது அவங்க பக்கம் தான் சாயும். என்ன நீங்க ஒன்றும் பழியத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசணுன்னே அப்போதான் ஹீரோக்கு ஓரளவுக்கு புரிய வருது. இந்த இடத்துல நாம கோவப்பட்டோம், நம்மள ரிமிட் அடிச்சிருவாங்க அப்படின்னு. கிரேஸ் பொண்ணு திமுறா பேசுது. பாத்தியா, எதுவுமே உன்னால பண்ண முடியாதுங்கிறப்ப ஹீரோயின் திரும்பி நான் சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் அவர் கட்டுப்பட்டு நிக்கிறாரு. தேவையில்லாம வாயை விட்டு நீங்களே மறுபடியும் ரொம்ப வள கொடுத்து வாங்காதீங்க. இப்ப என்ன, அந்த பொருளை திருடிட்டா அவ்வளவுதானே, அதுக்கு பதிலா நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ இன்னும் வெறுப்பேத்திட்டு போறான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வெறுப்பேத்துறது ஹீரோக்கு இன்னும் பத்தல. அதனால என்ன பண்றானா, ஹீரோயின் கையில லைட்டா கோடு போட்டிருப்பாங்க அவங்க. அதை பார்த்தோடனே பதறிக்கிட்டு அங்கிருந்து அநேக ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இதை பார்த்துட்டு எரியுது, அடி வயிறு எரியுது நம்ம கிரேஸுக்கு. இவனை தூக்கிட்டு போவான். அக்கறையா அந்த காயத்துல எல்லாம் மருந்து போட்டுட்டு அதை ஓதி விட்டு ஆற விட்டுட்டு இருக்கிறான். டேய், நீ ஹீரோவா வில்லனா இல்ல ரொமான்டிக் லவ்வரா எனக்கே புரியலங்க, நீங்க சொல்லுங்க. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவ்வளோ கோவத்தோட இருந்தா இப்ப என்ன பார்த்தாலும் இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு. இங்க பேரு, இந்த இடம் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். அதுக்கு நீ வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்டாலாம் இருந்தா பார்த்தாது. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அப்போதான் இங்க போராட முடியும். அப்படிங்கிறப்ப எனக்காக நீங்க வந்து நின்னீங்கல்ல, என்னது எனக்காக நீங்க அந்த இடத்துல வந்து நின்னீங்கல்ல, அப்படி இல்ல, என்ன இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்கிற பொண்ணு நீ, உனக்கு ஒரு பிரச்சனை நான் வந்திருக்க மாட்டேன், அதனாலதான் வந்தேன். மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னு அவ அங்க சொன்னதுக்காக இவங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டு போறான். என்ன வேணாலும் ரிவெஞ்ச் எடுங்கப்பா, ஆனா லவ்ங்கிற ஃபீலிங்ஸ்ல விட ரிவெஞ்ச் எடுத்தீங்க உங்க வாழ்க்கை அப்புறம் 10 ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கும். இங்க கட் பண்ணி நம்ம ராணியை தான் காட்டுறாங்க. அவங்க அஸ்டர்கிட்ட சொல்லிட்டு நாம ரெடி பண்றது ஒவ்வொரு கிளானையும் அதிர விடணும், பதற விடணும். ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட அடி பண்ணிடணும். எவ்வளவு பவர் இருக்கிற கிளானா இருந்தாலும் நம்ம கிட்ட சரணடையணும். ஹீரோ வந்துட்டு அந்த பைதான் கிளானோட இளவரசி கிரேஸை விட அவனோட அடிமையான அந்த பொண்ணை ஏன் அவளை டீப்பா நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதிர்த்து வேற நின்னா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட செக் பண்ண அப்படின்ட்டு அவங்க இருக்கிற இடம் ஒரு சிறை மாதிரி இருக்கு. அவங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்த காட்டுறாங்க பாருங்க. அவங்க ரெடி பண்ற விஷயம் என்னன்னா, இந்த கிளான் எந்த ஒரு கிளானுமே எதுக்காத அளவுக்கு ஒரு டாக்ஸிக்கா பாய்சனை ரெடி பண்றாங்க. அதுக்கு இவங்களோட ஸ்பிரிட் கிளான், அதாவது ஹீரோனோட கிளானோட அதுல இருந்து ஒரு பூ வரும். அந்த பூ யார் மூலியமா வரும்னா நம்ம ஹீரோயினோட அண்ணன் மூலியமா தான் வரும். அந்த பூல இருந்து அந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அண்ணனை அங்க கட்டி போட்டு வச்சு அவன் உடம்புல இருந்து அந்த சக்தி எடுத்து அந்த பாய்சனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல மொத்த வில்லியே நம்ம ராணி தான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துடுறான். வந்து பார்த்தா எல்லா மெய்டியும் அவங்க உட்கார வச்சிருக்கான். அதாவது ஹீரோயின் கூட இருக்கிற எல்லா மெய்டியும். என்ன விஷயம்னா, இவங்க எல்லாத்துக்குமே இப்ப தண்டனை கொடுக்க போறானா, அதுவும் மரண தண்டனை. ஏன்னா அவங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்ததானே அந்த கிரேஸுங்கிற பொண்ணு உள்ள ஒரு வேலையை பார்த்து வச்சிருந்தது. அதனால இவங்க சரியா இல்ல, அதுக்காக இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நீ இங்க கரெக்டா இல்லாத வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. நீ அவங்கள ஒரு பாவப்பறியோட பார்த்துட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு இவ்வளவு ஆபத்து வருது. இவங்களை நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் போயிட்டு வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்தி எடுத்துட்டு போகும்போது ஹீரோயின் தடுக்க பாக்குறா. அப்படி தடுக்கும் போது ஹீரோ ஒரு விஷயம் சொல்றான், இந்த இறக்கம் உங்ககிட்ட இருக்கிறதாலதான் நீங்க சர்வே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இல்ல, இங்க இறக்கங்கிறத விட உரிமைங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமாப்படுது. ஒரு சாதாரண ஒரு மெய்டு, அவங்களுக்கான உரிமை எது, நீங்க சொல்றது எதுனாலும் அது நல்லதோ கெட்டதோ அதை அப்படியே செய்யணும். அதுதான் எங்களோட வேலை. ஆனா எங்களுக்காக எங்களை அடிக்கவோ இல்ல எங்க மேல ஒருத்தங்க இருக்கும்பொழுது, எங்களை ஆர்டர் பண்ண ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க தப்பே பண்ணாலும் அதை சரின்னு சொல்றதுக்கும் எங்களுக்கு எடுத்து கேட்க உரிமை கிடையாது. அதே நிலைமையில இருந்துதான் நான் வந்தேன். இப்ப நான் உங்களுக்கு க்ளோஸ் ஆனதால எனக்குன்னு ஒரு சில பவர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, இங்க நீ சர்வே பண்ணுன்னா கண்டிப்பா உனக்குன்னு பவர்ஸ் அதிகமாகணும். அப்போ எனக்கும் ஒரு பவர் கொடுங்க, எனக்கு இவங்களுக்கான தண்டனை கொடுக்க பவர் கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் கையும் அவ கஷ்டப்பட்டுக்கிட்டே போயிட்டு ஒரு கிழிச்சல் போடுறா. ஆனா அந்த கிழிச்சல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த லயா லேடி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு கெனடி லேடி ஒண்ணு இவங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம்ல, அந்த லேடியை விட இவங்களுக்கு பவர் அதிகமாகுது. இவ்வளவு நாள் அவங்க சொல்ற மாதிரி தானே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஹீரோயின் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், அதுவும் இவ மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். டைரக்டா சொல்லணும்னா ஹீரோயின் தனக்கான ஆர்மியை தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் ஹீரோ வச்சு. அதே நேரம் ஹீரோயினுக்கு அந்த சாப்பாடுல எடுத்து அந்த கொடுத்துருக்கோம்ல, அந்த குட்டி பொண்ணை போட்டு அந்த லேடி பட்டேன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கு. போன டைம் போயிட்டு ஹீரோயின் தடுக்க போனப்ப உனக்கு அந்த உரிமை கிடையாது, நீ அந்த உரிமையை வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த லேடி மிரட்டி அமைச்சிருக்கல.
இப்ப கரெக்டா ஹீரோயின் போய் நிக்கிறா, அந்த வாளை புடிச்சிட்டு இப்போ எனக்கான அந்த உரிமை கிடைச்சிச்சு அப்படின்னு ஹீரோ கையில ஒரு கிழிவு போட்டிருப்போம்ல, அதை காமிச்சு அங்க இருக்கிற மொத்த மேடு பெண்களையும் வர சொல்லி இவ்வளோ நாள் இவங்க கிட்ட நீங்க பட்ட கஷ்டத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை அவ காப்பாத்தி கூப்பிட்டு போறா. செம மாசா இருக்கும் இந்த சீனு. குட்டி பொண்ணு ஹக் பண்ணி பாசத்தை பரிமாறிட்டு இருக்கப்ப ஹீரோ அங்க இருந்து பார்த்து, இது பாசமா இல்ல வேற ஏதாவது விளையாட்டா, இவ இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி வந்துட்டு தன்னோட பர்சனல் மெய்டா வச்சுக்கிறா. அப்படி வச்சிருக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட கேட்கறா, நீ எனக்கு பர்சனல் மெய்டா இருக்கியா அப்படின்னு. நான் பர்சனல் மெய்டா இருக்கேன், ஆனா உங்க கூடயே இருக்க தான் ஆசைப்படுறேன், நான் உங்களை ஒரு ஃபேமிலியாவே பாக்குறேன், என்னோட ஃபேமிலி வெளியே இருக்கு, அவங்கள நான் எவ்வளவு மிஸ் பண்ணாலும் உங்க மூலியமா நான் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கூட அவ நெருக்கமாகிட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ வந்தோடனே இந்த பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு, அது இல்லாம அந்த பொண்ணுக்கு அவ சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடுது. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சா வேற மாதிரி ரேப் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பிடிச்சி போச்சா, அந்த பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவன் பேசுறான். உனக்கு நான் எல்லா வித பவரும் தரேன், ஏன் ஹீரோயினுக்கு ஈக்குவலான பவர் தரேன், நீ ஹீரோயின்ட்டு இருந்து எனக்கு மெய்டா வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டோடனே ஹீரோயினுக்குலாம் என்ன பண்றது என்ன சொல்ல போறா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் அங்கே ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு இவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி, நான் உங்க இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு அதுல செம்ம கடுப்பாயிடுது. இந்த நேரத்துல ஹீரோயின் என்ன பண்றானா, இப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுறான், ஹீரோ வேற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துருவா அப்படின்ட்டு டக்குன்னு, உனக்கு யார் ஃபேமிலி, நான் ஃபேமிலி கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண ஒரு பொண்ணு தான், அதுவும் சாதாரண ஒரு மெய்டு தான் அப்படின்னு ஹீரோயின் அங்க சமாளிச்சுட்டு அந்த பொண்ணு அங்க போக சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிடுது. குட்டி பொண்ணு தானே, அங்க இருக்கிற சுச்சுவேஷன் அவளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஹீரோ இப்படிதான் இவன் பண்ணுவா அப்படின்ட்டு அவன் முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு போனோடனே ஹீரோட்ட கொஞ்சம் அக்கறையா நடந்துக்கிட்டு அவன் கிட்ட நெருங்கி இந்த டைமாவது அவளை கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பக்கத்துல நெருங்கும் போது அங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறா. நீங்க வர வர என் மேல அதிகமா கேர் எடுத்துக்கிறீங்க, என் மேல உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அப்படியே ஸ்டக் ஆயிட்டு, உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மனசில் இதை சொல்லி தான் தொலைங்களப்பா, அன்னைக்கு நைட்டு நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று சமையல் மாதிரி இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அங்கே அவன் இல்லை, அவனோட பணியால் இருந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்தோடனே அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஹீரோட ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு அவனோட ஸ்பிரிட் கிளானோட அந்த ஃப்ளவரோட வாசம் வருது. அது என்ன இங்கிருந்து வருது, தப்பா வருது, இந்த இடத்துல எப்படி அது வரும் வரும் அப்படின்னு அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சிட்டு இருக்கா. அப்படி ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மக்க வந்துட்டு அவ திருப்புறா. ஒரு சீக்கிரட்டா ஒரு பாதை ஓப்பன் ஆகுது. அந்த பாதை வந்துட்டு ஹீரோவோட அம்மாவோட அந்த நினைவிடம் தான். அதை உள்ள போய் பார்த்தோன்னே அவளுக்கு ஏதோ ஞாபகங்கள் வர மாதிரியே இருக்கு. அங்கேருந்து ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்து, இங்க உன்னை யாரு வர சொன்னது, நீங்க வரவே கூடாது, இது யாரு உங்க அம்மாவா அம்மாவா அப்படின்னு அவ கேட்குறப்ப அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், என் மூஞ்சிலே இங்க முழிக்காத, இங்கிருந்து போயிடு அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அவளுக்கும் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள அங்க ஹீரோ கோவப்பட்டு அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்கறான். நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கமா, என்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு, அது கரெக்டான பதில்கள் கிடைச்சோன்னு உன்னோட மரணத்துக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்குறேன், அது வரைக்கும் என்னை தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பண்ணி நம்ம வில்லி ராணியை காட்டினா அவங்க எதிர்பார்த்த மாதிரி மொத்த கிளானையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த விஷத்தை கண்டுபிடிச்சி இங்க இருக்கிற மற்ற கிளான்கள் இங்க ஹாஸ்டேஜா இருக்காங்கல்ல, அவங்க மேல இதை நம்ம பயன்படுத்தி பார்த்தா எல்லாம் சரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அது விந்தித்தனமா யோசிக்குது. சொல்ல போனா அங்க ஹாஸ்டேஜா இருக்கிறது ஸ்லோக்கிங் தான், வேற யாருமே கிடையாது. இந்த விஷயம் ஹீரோனுக்கு எப்படி தெரிய வந்து அவனை காப்பாத்துறதுக்காக அங்க ஓடி போறா. போயிட்டு அங்க சொல்றா, இந்த மாதிரி நம்ம ராணி வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பாய்சன், அதை வந்துட்டு எல்லா கிளான் மாதிரியும் சோதிக்கலான் இருக்காங்க, இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு அப்படிங்கிறப்ப கரெக்டா ராணியோட ஆளுங்க வந்துட்டு சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்போ இப்போ வந்துட்டு ஹீரோயின் ஸ்பையாவும் நீ தான் எங்களுக்கு எட்டப்பா வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ராணியோட ஆட்கள் வந்து ஹீரோயினையும் சேர்த்து கைது பண்ண பாக்குறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுவும் ஸ்னோக்கிங்க இந்த டைம்ல போய் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு செம்ம கடுப்பாகுது, அதுவும் ஜெலஸ் ஆகுது. எவ்வளவு சொல்லி பாக்குறான் இங்கிருந்து தப்பிச்சிருன்ட்டு. ஆனா ஸ்லோக்கிங் என்ன பண்றான்னா அவனோட சக்தி மூலியம் ஒரு பனிக்கட்டியை வர வச்சு அங்க சுத்தி இருக்கிற எல்லா வீரர்களையும் போட்டு தள்ளுறான்.
ஹீரோயின் எவ்வளவோ தடுக்கிறா, அப்படி பண்ணாத அப்படின்ட்டு. ஆனா அவளோட கண்ட்ரோல் மீறி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சாவடிச்சிடறான். இங்க பாரு, இது இப்படிதான் நடக்கும்னா அது அப்படிதான் நடக்கும். அதை பத்தி நான் கவலைப்பட விரும்பல. நான் ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றேன், உனக்கான பதிலை நீ தேடி கண்டுபிடி. அண்ணன் இங்க இருக்கானா, அதை நீயே கண்டுபிடி. இங்க இருந்தா நான் மட்டும்தான் இவங்க எல்லாத்தையும் கொன்னதான் நினைப்பாங்க. ஏன்னா இங்க யாருமே உயிரும் இல்லை, இங்க நீ இருந்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இங்க இருந்து போ போ அப்படின்ட்டு ஹீரோனை அமுச்சு வச்சிடறான். நாங்க உள்ள போய் பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வாமா வா அப்படின்னு. எங்க போயிட்டு வந்த? இல்லை எனக்கு தூக்கம் வரல, அதனால கார்டனில் கொஞ்சம் உலாத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பொய் சொல்கிறா அப்படிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. செம்ம கடுப்பாயிட்டு, கார்டனில் உனக்கு என்ன ரத்தம் எங்கேருந்து வந்திருக்குமா அப்படின்னு அதை தொட்டு செம்ம கடுப்பாயிட்டு, இந்த நேரத்தில் எனக்கான பொண்ணு நீ இன்னொருத்தனை தேடி, அதுவும் அந்த ஸ்னோக்கிங்கை தேடி போயிருக்க, அப்போ என்னை பற்றி என்ன நினைக்கிற நீ அப்படின்னு செம்ம கடுப்பாகிறான். இப்போ என் பிள்ளைக்கு ஜெலஸ் அதிகமாயிடு. என்ன தப்பாக நினைக்கிறீங்களா? அப்போ என்னை கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பையபல கொல்லுவான்னு பார்த்தா பிடிச்சி வம்படியாக கிஸ் பண்ணி வைக்கிறான். அவள் எவ்வளோ தட்டி அடிச்சு பார்க்குறா, ஆனால் பையபல விடலை, அப்படியே வம்படியாக பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் நார்மல் ஆகுறா. நீ என்னோட கேர்ள், இது எப்போவுமே மைண்டில் இருக்கட்டும். இந்த நேரத்தில் தான் நீ யாரையுமே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் அங்கே பதச்சு வந்து நிற்கிறா. நீ பச்சைக்குன்னு பிடிச்சி கிஸ் அடிச்சுப்பிட்டு என்ன பேச்சை பேசாம பாருங்க. ஹீரோவாதான் ஓகேங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயம் கேட்டு இவங்க பதறிக்கிட்டு இருக்கா. ஏன்னா தன்னால தானே இப்போ அவன் மாட்டினான், அதனால அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இவங்க பதச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்தோடனே அவனை நான் காப்பாற்ற போகணும், நீ என்னோட கேர்ள், இங்கேருந்து நீ போகவே கூடாது, இல்லை நான் போயே ஆகணும், அப்படி உங்களோட கேர்ள் தான், அது என்றைக்குமே மாறாது, ஆனால் அங்கே போயிட்டு நான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து வெளியில் போகிறப்ப அங்கே இருக்கிற மெய்டு பொண்ணுங்கள்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாமல் இங்கே நாங்கள் உயிரிடவே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறான். ஆமாம், அவன் வந்துட்டு ராணியோட ஆட்களை கொண்டு இருக்கான், அதுவே பெரிய தண்டனை. இப்போ நீ போயிட்டு அவனை காப்பாற்ற போனீங்கன்னா அதில் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பிடிச்சி உன்னையும் போயிட்டு தட்டிக்க மாட்டாங்களா? இது தெரியாமல் நீ போயிட்டு அவனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோக்கிட்டே ஹெல்ப் கேட்குறான். தயவு செய்து அவனை போய் காப்பாற்றுங்க, எனக்காக காப்பாற்றுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஹீரோனை யோசிச்சு பார்க்குறா. இந்த டைமில் நான் எது பண்ணாலும் அது பிரச்சனையாக தான் முடியும் அப்படின்ட்டு மண்டி போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே அப்படியே பனி பேஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுலேயே அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவனோட அந்த கோட் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து அவளுக்கு அப்படி மறைவாக பிடிச்சிட்டு, என்னால் ஒரு சில பவர்ஸ் உங்களுக்கு அப் பண்ணி கொடுக்க முடியும், அப்படி கொடுத்தா மேபி நீ அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அப்படியே திரும்பி ஹீரோ ஒரு லுக்கு விடுறா. அங்கே கட் பண்ணி அங்கே ஸ்னோக்கிங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி விண்ணித்தனமாக ராணி நின்றுங்கிட்டு என் ஆட்களை கொன்ன, அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தாலும் நீங்கள் என்னை விட போகிறதில்ல, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு அவன் தெம்ப திமுறாங்க. சொல்கிறப்ப அவங்க கண்டுபிடிச்ச அந்த பாய்சனை அவன் மேலே ஊற்றுறாங்க. அவனோட பவரெல்லாம் அங்கே அப்படியே வெளியில் அவன் உடம்பை விட்டு பிரிஞ்சு போகுது. அவனுக்கு தாங்க முடியாத வழியை மட்டும் அது கொடுக்குது அப்படிங்கிறது தெரியுது. இவன்கிட்ட அவன் ஃபஸ்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா அந்த டாக்ஸிக் பாய்சனை வந்துட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க. இதனால எல்லா கிளானுக்கும் இடையில நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. நம்மளோட பிளானை ஒர்க் அவுட் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி கிரேஸ் நேரம் தான் காட்டுறாங்க. நம்ம வந்துட்டு நம்ம பொறுத்திருக்கிறது ரொம்ப டைம் அதிகமாகுது, நம்ம ஹீரோயினை பழி வாங்க வேண்டிய நேரம். அது இல்லாம இப்போ அவளுக்கு அந்த பவர் அதிகமா கொடுத்துட்டாங்க, அதனால அங்க இருந்த குட்டி பொண்ணையும் காப்பாத்திட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கிரேஸன் பத்திட்டு வந்தோடனே சரி இதை நம்ம வகையில நம்மளே டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுல அவன் அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோயின் தான் காக்குறாங்க. அதை குட்டி பொண்ணை வச்சுட்டு எல்லாமே சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு சாப்பாடுங்கிறது அவளுக்கு பிடிக்கும் போல. அதை மட்டும் இல்லாம ஹீரோ கூப்பிட்டு நீ என் கூட தான் இருப்ப அப்படின்னு சொன்ன, என்னோட உறவு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு இருந்தியே, நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அவ்வளோ ஃபீலிங்கா அவ்வளோ அட்டாச்மெண்டா பேசிட்டு இருக்குது. என்ன சொல்றேன்னா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே தனியா சர்வே பண்ண கத்துக்கணுமா? அது மட்டும் இல்லாம உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ வெளியில மீட் பண்ணும், இங்க இருந்து வெளியில போகணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டதானே? ஆமா, ஆனா உங்களை விட்டு போகணும்னு ஆசைப்படவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அந்த நேரம் கிரேஸ் கரெக்டா உள்ள வரா ஹீரோயின் இடத்துக்கு.
அங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ற மாதிரி தான் அங்க பண்ணிட்டு இருக்கா. இங்க என்ன பண்றானா, நீ கொஞ்சம் தனியா இருக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் அனுப்பி வைக்கும் போது நீ ஏன் வந்ததுல இருந்து இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல நீ என்னை விட்டு இப்ப தனியா போக வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி ஈரன்னு சொன்னதே அந்த பொண்ணுக்கு உனக்கு புரியுற. இல்ல நான் உங்களை போட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுது. ஆக மொத்தத்துல கிரேஸ் இங்க வருவா, பிரச்சனை பண்ணுவா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால அவரோட கையில இருந்து ஒரு காப்பை எடுத்து அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டு, நீ பத்திரமா இருப்ப, வெளியில போய் பத்திரமா இருப்ப, உன்னை சேவ் பண்றதுக்கான விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணை தனியா அனுப்பி வைக்கிறா. இங்க வந்து கிரேஸ பார்த்தா உனக்கான டைமிங்கும் முடிஞ்சு போச்சு, அது இல்லாம நீ எந்த விதத்திலையும் ப்ரூவ் பண்ணல, உனக்கு வந்துட்டு பவர் அதிகமா இருந்ததால என்னோட கண்ட்ரோல்ல இருந்த பொண்ணை இதுல காப்பாத்தி கூப்பிட்டு இருக்க போல அந்த பொண்ணை நீ காப்பாத்தினா அப்படின்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. இங்க பாருங்க கிரேஸ் லேடி, உங்களால ஹீரோட இதயத்தை கூட இல்ல, அவனோட சின்ன கோவத்தை கூட ஜெயிக்க முடியல, ஆனா நான் ஜெயிச்சிட்டேன். உங்க கிளான் இப்போ இந்த கிளானுக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுங்கிறத ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால உங்களுக்கு தான் ஆபத்து, மற்றபடிலாம் நீங்க எதுவுமே என்னட்ட பண்ண முடியாது. உன்னால அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டுச்சுன்னு நினைக்கிறியா? நான் நினைச்சா அந்த பொண்ணை இப்பயே தூக்க முடியும், உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோ இப்ப என் பக்கம் இருக்கான், இதுக்கப்புறம் என்னோட வித்தைய நீங்க பார்க்கதான் போறீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்க பங்காளிங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே சொல்லிட்டு போறா, இது இதோட முடிய போறதுல, இனிமேல் நான் யார்கிட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவ அங்க இருந்து கிளம்ப நேரா ஹீரோவை தான் பார்க்க போறா. இவ ஹீரோவை பார்க்க போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, எதுக்காக இப்ப நீ மன்னிப்பு கேட்கிற? இல்ல அந்த பொண்ணை நான் இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டேன், அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் மன்னிப்பு கேட்க வரேன். அதுக்கான பவர் எனக்கு வேணும், என்னோட மெய்ட்ஸ்க்கு நானே எல்லா உரிமையும் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படிங்கிறப்ப இங்க பாரு, நீ மறுபடியும் நிறைய விஷயத்தை எல்லாம் மீறி பண்ணிட்டு இருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ ஒரு ஸ்லேவ் மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு உறவுமே கிடையாது. அது இல்லாம இந்த கவுன்சில், இந்த மெஜஸ்டிக் கவுன்சில் தாண்டி நீ ஒரு விஷயம் பண்ணிருக்க, அதனால அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் முடியாது. வந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க நினைக்கிறதே இல்ல. ஆனா ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்தின விஷயத்துல நான் உன்னை மன்னிச்சிடறேன், மத்த எந்த ரூல்ஸ் படி வந்தாலும் என்னால உன் பக்கம் நிக்க முடியாது அப்படின்னு சொன்னே அந்த ஒரு விஷயத்துல ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா போகுது. அங்க கட் பண்ணி கிரேஸ கட்னா அவ செம்ம காண்டாயிட்டு இருக்கு. நம்மளோட கிளான்ல இருக்கிற எல்லாத்தையும் இங்க இருந்து எல்லைக்கு போக சொல்லு, இதை என் வழியில பாத்துக்கிறான் அப்படின்ட்டு அவன் எங்கேயோ கிளம்புறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற வெயிட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் தான் நாங்க, நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உங்களை பாதுகாக்கிறதும் அதையும் தாண்டி அந்த குட்டி பொண்ணை பாதுகாக்கிறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்க. அதே நேரத்திலேயே நம்ம கிரேஸோட அசிஸ்டன்ட் வந்துட்டு எங்களோட லேடி, அதாவது எங்க கிரேஸ் லேடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, நீங்க அதை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாக்ஸை கொண்டு வந்து நீட்டா. அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா, ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுக்கு போட்டுவிட்டால ஒரு வளையல், அது அப்படியே ரத்த கரையோட இருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் செம்ம ஷாக்கோட நிக்கிறா. அது மொத்தத்துல அந்த பொண்ணை இவ புடிச்சிட்டா போல. இதுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, குழப்பத்திலே இருக்கிறப்ப பயந்துட்டு இருந்த அவங்க மெய்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் உள்ள போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு. அங்க இருந்து அந்த மெய்ட்ஸ் எல்லாம் பயந்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும், நாங்க இங்க காப்பாற்றப்படாம போவோமா, இல்ல இங்கே அடிமையா இருந்து செத்து போவோமா, இல்ல கிரேஸ் கையில மறுபடியும் நாங்க அடி வாங்கி செத்தா அது எங்களால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னோட உயிரை பணைய வச்சாவது இல்ல என்னையே நான் இழந்தாவது உங்களை நான் காப்பாத்துவேன், அந்த குட்டி பொண்ணையும் காப்பாத்துவேன் அப்படின்னு ஹீரோ காலில் தான் போய் விழுறா. என்னாச்சு, ஏன் இப்படி வந்துட்டு இருக்கிற? இல்ல எனக்கு உங்க உதவி தேவை, நீங்க தான் காப்பாற்றணும். யாரை காப்பாற்றணும், என்ன காப்பாற்றணும்? இல்ல அந்த பொண்ணை மறுபடியும் அந்த கிரேஸ் லேடி, அந்த பைத்தான் கிளான் லேடி மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துல நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த பொண்ணை காப்பாற்றின வரைக்கும் தான் என்னட்டி ஹெல்ப் பண்ண முடியும், மற்றபடி உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே நான் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பாருங்க, உங்களுக்கு நான் தானே தேவை, அதையும் தாண்டி என்னோட உணவு தானே உங்களுக்கு தேவைப்படுது, அதையும் தர நான் ரெடியா இருக்கேன், அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கான பவர் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஹீரோட்டு கெஞ்சிட்டு நிற்கிறா. ஆனா அவன் என்ன பண்றான்னா, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, இதுல பல அரசியல் இருக்கு, இதுல நான் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸை பத்தி, அதுவும் உங்களுக்கு கூட இருக்க உறவை பத்தி உங்களுக்குலாம் என்ன புரியும், உங்களுக்கு புரிஞ்சாதானே நீங்க ஒரு மிருகம், ஒரு மனுஷத்தன்மையே இல்லாத மிருகம் அப்படின்னு ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்டு, உனக்கு தெரியாது, என்னோட வலி உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு
ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அங்க கூட இருக்கிற கவுன்சில் இருந்த எல்லாத்தையுமே இப்ப இருக்கிற அவங்க அம்மா வந்துட்டு அவங்க மேல பழி போட்டு, உனக்கு இந்த அரியாசனம் வேணும்னா இவங்களை உன்னோட கையாலேயே உன்னோட அங்கிள் உன்னோட சொந்தக்காரங்க அதையும் தாட்டி இந்த நாட்டுக்கு நல்லா பணியாற்றுறவங்கன்னு நினைக்காம உங்க நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு நினைச்சு உன்னோட கையாலே நீ குத்தி கொன்னு இந்த கிரௌன் எடுத்துக்கிட்டாதான் அது முடியும் அப்படிங்கிற ஒரு செக்கை வச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோ தயங்கிக்கிட்டே நிற்கும் பொழுது அதுல இருக்கிற எல்லாமே நீங்க என்னை குத்துனாதான் நீங்க ராஜாவாக முடியும்னா அப்படி என்னை குத்தி கொண்டுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்க இறக்கப்பட்டிருப்பாங்க. ஹீரோ கையாலேயே குத்தி சாவடிக்க விட்டுருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு நெருக்கமானவங்க, அத்தனை பேர்த்தி இழந்துதான் நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். அது உனக்கு சொன்னா புரியாது. என்னோட வெளித்தோட்டத்தை பார்த்து நீ என்ன கணக்கு போட்டியோ அது எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல முடியாம என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே ஹீரோயின் அங்க இருந்து கட்டுப்பாயிட்டு, அங்க நான் அவளை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்புறா. பண்ணி அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போன எப்படியோ இவங்க புடிச்சிட்டு வந்துட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எப்படியோ துடிக்குது. அந்த கிரேஸ் லேடி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அதுவும் அந்த கூட இருக்கிற பனிப்பெண் இருக்கு, அதை பார்க்கும் போதெல்லாம் ஊக்கிலேயே குத்தணும் போல தோணுது எனக்கு. உங்களுக்கு தான் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு முடியறதுக்குள்ள கிரேஸ்க்கு தரமான சம்பவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஹீரோயின் வர வா நீ காப்பாத்துன்னு நினைச்ச குட்டி பொண்ணு இவ தானே, இவளை பாரு ரத்த விதத்துல இருக்கா. ஆமா, இவளை காப்பாத்தன்னு நினைச்சிருந்தான். ஆனா போற போக்க பார்த்தா நானே இங்க அடிமையா நல்லா வளர்த்த வாழ முடியாது போலயே. அதனால ஏன் கையாடியே இவளை நான் கொண்டுறேன். எனக்கு இவ தேவையே கிடையாது. ஏதோ பாவப்பட்டு பரிதாபப்பட்டு இவளை நான் காப்பாத்துறேன். ஆனா எனக்கு இது பிரச்சனையா முடியும் போலயே அப்படின்னு அப்படியே ஹீரோயின் வந்துட்டு அவ வாய்க்குள்ளேயே விஷத்தை ஊத்தி அந்த குட்டி பொண்ணு அங்க சாகடிக்கிறா. அப்படியே அந்த பொண்ணு செத்து சரிஞ்சு விழுது. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி மனசு தாங்கல. இப்ப ஏன் ஹீரோயின் இப்படி பண்ணாங்கிறது புரியல. கிரேஸ் லேடிக்கு பார்த்து ஒரே குழப்பம், என்னடா திடீர்னு இவளே காப்பாத்தனா இவளே கொல்றா அப்படின்ட்டு. இல்ல உங்க ஆசைப்படிதான் இந்த பொண்ணை கொண்டாச்சுல, அதுக்கப்புறம் ஏன் இந்த பொண்ணு இங்க இருக்கணும், இந்த பொண்ணோட பாடியை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு கண்களையும் நின்று கேட்டுட்டு இருக்கா. அங்க வைக்கிறா பாருங்க கிரேஸ் லேடி ஒரு டெஸ்ட். ஏது அந்த பாடியை நீ எடுத்துட்டு போறியா? அது நடக்காத காரியமா? உனக்கு இந்த வரி பத்தாது. உன் கண்ணு முன்னாடியே அந்த பாடியை நான் துண்டு துண்டா வெட்டணும். அப்படி வெட்டுனாதான் நீ அதை பார்த்து கதறணும். நீயா நீயா கொண்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா என்ன சரியாயிடுமா? எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்த அப்படின்னு கத்தி எடுத்து கரெக்டா அந்த பாடியை வெட்ட வர்றப்ப அங்க இருந்து அரசாணை ஒண்ணு வருது. அரசாணை யார் மூலியமா வர வச்சிருக்காங்கன்னா நம்ம ஹீரோ தான் அனுப்பிச்சிருக்கான். அதுவும் என்ன விஷயம்னா, இந்த பிரச்சனைய 30 நாளைக்கு அப்புறம், அதாவது 30 நாள் விசாரணைக்கு அப்புறம் தான் இதை நீங்க எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இதுல நீங்க தண்டனை கொடுக்கவோ இல்ல வேற எதுவும் பண்ணவோ உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிரேஸ்லேடுக்கு ஆப்பூச்சு அனுப்பிச்சு விட்டுருக்கான். இதை கேட்டு கிரேஸ்லேட் கடுப்பாயிட்டு, இதை நான் ஒத்துக்க முடியாது, இது எவ்வளவு நாள் தான் தள்ளி போறது, அப்படி நீங்க ஒத்துக்கலாம் அப்படின்னா உங்களோட திருமண, அதாவது நீங்க இளவரசர் திருமணம் பண்ணிக்க தான் நீங்க வந்தீங்க, அதுவும் நடக்காம போயிடும், நீங்க இங்க இருந்து வெளியேற்றப்படுவீங்க அப்படின்னு ஒரு ஆணை வந்தோடனே இங்க ஒண்ணுமே பண்ண முடியல கிரேஸ் லேடியால. ஹீரோயினை அங்க அப்படியே தான் விடுறாங்க. அந்த பாடியை எடுத்துட்டு போடுறாங்க. அந்த குட்டி பொண்ணோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு கத்தி கதறி அழுதுட்டு அதுக்கப்புறம் அவளோட சக்தியை பயன்படுத்தி எழுந்துருங்கிறப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அவ என்ன பண்ணியிருக்கானா, அவ கொடுத்த மருந்து வந்துட்டு ஒரு போலியான மருந்து. அப்போதைக்கு அதை செத்தமாகி காட்டினாலும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுக்கும். அதனாலதான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவளே அந்த பொண்ணை கொள்ற மாதிரின்ட்டு அவ கிரேஸ்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கா. இவன் அவ முழு சக்தியை கொடுத்தோம் இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல எழுந்திருக்கவே மாட்டேங்குது. அவ கத்தி கதறா, என்னை மன்னிச்சிரு, என்னோட கையாலே உனக்கு கொண்டு வா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா உனக்கு காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு அவ கத்தி கதறிட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த பொண்ணு எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முழுசா மனசே ஆறுது. ஏன்னா தான் கூட பிறக்காத பிறப்பா ஒரு பொண்ணை நினைச்சு அவளை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது அது எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஹீரோயினை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அந்த பொண்ணு கேட்குற ஒரே விஷயம் தான், ஏக்கா அப்படி பண்ண அப்படின்னு. ஆனா அப்பவும் அந்த பொண்ணு ஹீரோயினை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நினைக்குது. அப்புறம் அங்கே ஒரு மெய்டு வந்துட்டு இந்த மாதிரி இளவரசருக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவர் நிறைய விஷயத்த மீறினதாலும் இந்த மெஜிஸ்ட்ரேட் ரூலுக்கு எதிராக உங்களுக்காக ஒரு பறிஞ்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணதால அவளை நீல் டவுன் பண்ண வச்சிருக்காங்க வெளியில அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடி போறா. என்ன விஷயம்னா, நம்ம ராணி இருக்காங்கல்ல, அதாவது டில்லி
அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஹீரோயினுக்காக பண்றாங்கல்ல, அதனால நீ வெளியவே முட்டி போட்டு கிடக்கணும், அதுவும் நைட்டு ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அதை கேட்டு பதில் அடிச்சுட்டு அங்கே ஓடுறா. ஏன்னா இவ்வளோ தூரம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒருத்தன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னா அப்போ அவனும் அந்த பொண்ணை காப்பாத்துறதான்னு நினச்சிட்டு இருக்கான் அறிவே. அப்போதான் அவளுக்கு புரியுது. அவன் அப்படியே அங்கேருந்து பத்திரி அடிச்சுட்டு ஓடும் பொழுது இவங்க தண்டனையோட நிற்கிறப்ப பார்த்துட்டு அவளும் பக்கத்தில் போய் என்னால தானே நீங்கள் இப்படி இருக்கீங்க, அப்போ நானும் உங்கள் கூடயே நான் வண்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் அங்கே நடக்கும். தன்னோட நிலைமையில தான் ஹீரோ இப்படி ரகாடா நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பக்கம் ஹீரோயின் சாய்வா பாருங்க, அப்படியே அவனோட கையோட கை கோத்து 2 பேருமே அந்த தண்டனையை அங்கே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன நம்ம ராணியை தான் காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க சொன்னீங்களே, விசாரித்தேன். ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் அந்த பொண்ணு இங்கே அடிமையாக வந்திருக்கா. மற்றபடி எந்த ஒரு டீட்டெயிலுமே அந்த பொண்ணை பற்றி இல்லை. அவள் அடிமைங்கிறது இதுலேருந்தே நல்லா தெரியுது. அவனையே ராஜா கூட, அதாவது நம்ம இளவரசர் கூட நெருங்கி பழக விட்டீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு முரடை. வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் அவனை பார்த்து அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவனோட உண்மையான விஷயம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணை நெருக்கமாக பழக விட்டது அது ஒரு காரணமாக தான். எந்த இடத்துல அவனை ட்விஸ்ட் பண்ணி விட முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கு ஹீரோயினை வச்சு. ஆக மொத்தத்தில் இந்த எத்தனை பிளான் தானா போடுவீங்க? எப்படி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ காலில் கொஞ்சம் பிளட் வர மாதிரி இருக்கு. அதை ஹீரோயின் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்குறா, எனக்காக எதுக்கு இப்படி பண்ணீங்க? இல்லை எதனா எல்லாரும் வெளியில வேற மாதிரி இறக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் என்னோட இறக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணியிருக்க வேணும் அவசியம் இல்லை. அப்ப என் காலெல்லாம் அது விருந்திய நீங்க நீ தரணும்லாம் சொன்னீங்க. அப்ப என்ன சொல்றது? என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லவன் நல்லவனா இருந்தாலும் பிரச்சனை, கெட்டவன் நல்லவனா மாறினாலும் பிரச்சனை. இவங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களை இப்படி பார்க்கையில கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி தான் போய் நின்றுட்டு பேசிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, என்னால் நம்ப முடியுதம்மா, ஒரு குட்டி பொண்ணோட உயிர் காப்பாற்ற இவ்வளோ போராடுற ஒருத்தி உங்களை கொன்னுருப்பா அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. எனக்கான கரெக்டான பாதையை நீ காட்டுமா, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு காற்று அங்கே அடிக்குது. அங்கே இருந்த ஒரு ஒயிட் ஃப்ளவர் மேலே அந்த காற்று படுது. எனக்கு ஒரு வழி கிடச்சிச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோ போகிறான். புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோனை படிக்க சொல்கிறான். அவன் எதுக்காக படிக்க சொல்கிறான்னு தெரியல. ஆனால் இதில் ஏதாவது ஒரு ஒழுக்கோள் இருக்குமா, நீ தப்பிக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் படிக்க சொல்கிறான். இல்லை பழைய மாதிரி ஹீரோயின் நினப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க சொல்கிறானா அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாமே அந்த மெய்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கிறப்ப மேல இருந்து ஒரு ஜாடி தெரியாம கீழே விழுந்துருது. அதுல ஒரு பொண்ணை பிடிச்சி ரொம்ப கத்தி திட்டிடுறா. இனிமேல் ஒழுங்கா இல்லை, அவங்களோட உயிரை நான் பறிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணை ஆர்டர் போடுறது. அந்த பொண்ணுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. இதை ஒளிஞ்சிருந்து நோட் பண்ண கிரேஸோட அந்த அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதை நோட் பண்ணிட்டு இங்க தான் நம்ம காயை நகர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தீவிரமா அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. ஏதோ ஒரு விஷயம் இதுல சேஞ்சா இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஹீரோ வந்தது அவ கவனிக்கவே இல்லை. அப்படி பக்கத்துல நெருங்கி வரும்பொழுது 2 பேரும் கண்ணும் பார்க்கும்போது கொஞ்சம் அங்க அப்படியே ரொமான்டிக் ஃபீல்ல போறாங்க. ரொமான்டிக் ஃபீல் வந்தாவே நான் நிறைய விஷயம் கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா 90s கிட்ஸ் ஃபீலிங் வேற எதுவும் இல்லை. அப்படி 2 பேருமே அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இல்லை எனக்கு புரியலை, நீங்கள் திருந்துட்டீங்களா இல்லை எனக்கு திருந்தாமல் இருக்கீங்களா, நீ எதை பற்றி கேட்குற? இல்லை எல்லாத்த பற்றி தான் கேட்குறேன். ஏன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு நிறைய சேஞ்ச் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்ன ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லாமல் இன்னும் கெட்டவா ஃபீலில் தான் எனக்கு தெரியுது, அதுவும் என் பக்கத்தில் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உனக்கு ஒன்று பிடிக்கும்னு நினச்சி ஒன்று வாங்கிட்டு வந்தேன், சரி நீ என்ன கெட்டவனா பார்த்தா அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முட்டாய் காமிப்பாங்க. நிறைய சைனீஸ் படத்துலையும் நிறைய கொரியன் படத்துலையும் பார்த்துருக்கேன். இந்த முட்டாய் பேர் என்னன்னு தெரியல, ரவுண்டாக இருக்கும். பார்க்க ஒரு குச்சை முட்டாய் நம்ம சாப்பிடுவோம்ல, அங்கே ஒரு 5 குச்சி முட்டாய் ஒரு குச்சியில் வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த முட்டாய் பேர் தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு சில பொண்ணுங்களுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் பிடிக்கும், ஒரு சில பொண்ணுங்களுக்கு பானிபூரியே பெட்ரு. அந்த மாதிரி தான்
ஏதோ ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சீரிஸ் வந்துட்டு தமிழ் சீரிஸ் தான். கதைப்போமா கதைப்போமா. அதில் அடிக்கடி ஹீரோயின் பானிபூரி சாப்பிட போகலாமா, காளான் சாப்பிட போகலாமா அப்படின்னு கூட்டிடுவாங்க. ஆக மொத்தத்தில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட லோ லெவல் எக்ஸ்பெக்டேஷன் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் போல. உங்களுக்கு அப்படி யாருக்காவது பிடிக்குமா சகோ? அதை கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட அப்போ ஒரு விஷயம் கேட்குறா. அப்போது என்கிட்ட இருந்து உனக்கு தேவைப்படுறது என்னோட உணவு மட்டும்தானா அப்படிங்கிறப்ப, இதை பற்றி நாம் இப்போ பேச வேணாம் அப்படின்னு அங்கேருந்து ஹீரோ டீசெண்டாக போனோன்னே அப்போ தான் முழுசாக அந்த சாக்லேட்டை ஹீரோ கொடுத்த மாதிரியே நினச்சி ஃபீல் பண்ணி ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஆக மொத்தத்தில் 2 பேத்துக்குள்ள லவ் வளர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கிரேஸ் லேடி கரெக்டாக அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன்னோட ஃபேமிலியும் நீயும் வெளியில் போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு கீழே அடிமையாக இருந்துட்டு இப்போ உனக்கு லீடர் ஆனதும் உனக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நீ நான் சொல்கிற மாதிரி கேட்டினா உன்னோட ஃபேமிலியும் வெளியில் போயிட்டு சந்தோஷமாக நிறைய காசோட வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தங்க கட்டியெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை கிரேஸ் லேடி பக்கம் எழுதிட்டா. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, நாளைக்கு வந்துட்டு நம்ம ராணியோட பிறந்த நாள். அப்போது எல்லாருமே ஒவ்வொரு கிஃப்ட் கொடுப்பாங்க, நானும் ஒரு கிஃப்ட் கொடுக்க வருவேன். அப்போது அவ கொடுக்குற கிஃப்டில் ஒரு கத்தி இருக்கணும். அது மூலியமா ராணியை போட்டு தள்ளுறதுக்காக தான் அப்படி அவ சிம்பாலிக்காக காட்டுறா அப்படின்னு ராணியை அவங்க மேலே கோவப்பட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான் இங்கே நடக்கணும். அதை தாண்டி வேற எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. வந்துட்டு ராணிக்காக கிஃப்ட் கொடுக்க 2 பேருமே வராங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட பாக்ஸை திறந்து கொடுக்கும்போது அதில் ஒரு ஸ்வீட் இருக்கு. இதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. கிரேஸ் உட்காந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பதறிட்டு உட்காந்துருக்கா. அப்போது அந்த வேலைக்கார பொண்ணு நான் சொன்ன மாதிரி செய்யலை, நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு செம்ம கடுப்பில் இருக்கும்போது ராணியை கேட்குறாங்க. பைத்தான் கிளானுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை நீ கொடுக்குற கிஃப்ட் மூலியமா அதை நான் சமாதானப்படுத்திக்கலான்னு நினைக்கிறேம்மா, உன்னோட கிஃப்ட்டை காமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ராணி கேட்குறப்ப அந்த பாக்ஸை திறக்கும்போது அதில் அந்த கத்தி இருக்குது, அதுவும் ரத்தத்தோடு இருக்குது. இதை பார்த்தோன்னே சும்மாவே ராணி குதின்னு குதிக்கும். அதுவும் எல்லா கிளான் மேலேயும் போர் தொடுக்கலாங்கிற மாதிரி தானே அது பிளான் பண்ணிகிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே அப்போ இன்டெரக்டாக நீ என்னை கொல்ல நினைக்கிறியா அப்படின்னு அது அங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு ஹீரோயினை பார்க்கும்போது செம்ம பக்குன்னு இருக்குது அவளுக்கு. ஆக மொத்தத்தில் நீ பண்ண பிளான் தானே அப்படின்னு ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. அந்த பொண்ணு நேராக வந்து ஹீரோயின்ட்ட இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எல்லா லைஃப்லையும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு தன்னோட பிளேஸ் முன்னாடி இருந்தாலும் அவள் அந்த பிளேஸை அந்த பொண்ணுக்கு விட்டு கொடுத்துருக்கா. இதையும் தாண்டி அவளுக்கு துரோகம் பண்ணுவான்னு கிரேஸ் நடிச்சது அவளோட முட்டாள்தனம். அணி கட்டுப்பாயிட்டு அந்த பைத்தான் கிளான் இங்கே இருக்கக்கூடாது, அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அங்கே ரிவர்ஸாக மாற்றி விட்டா நம்ம ஹீரோயின். நானே உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பார்வை பார்த்தோன்னே ஹீரோ இறந்து போயிட்டு கிரேஸ் அரெஸ்ட் பண்ண போகிறான். கிரேஸ் இதை பார்த்து அப்போது உங்களோட பிளான் தான் இதில் இருக்கா, ஆக மொத்தத்தில் எல்லாருமே எனக்கு தெரியா ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அந்த கத்தி தான் இப்போ கீழே கிடக்குல்ல, அவள் கொண்டு வந்து அந்த கிஃப்ட் கொடுக்க அந்த கத்தி எடுத்து ஹீரோனை குத்த போகிறா. ஆனால் ஹீரோ உள்ள குறுக்க பூந்து அந்த குத்தை அவன் வாங்கிக்கிறான். இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராணி அவனோட அசிஸ்டண்ட்டை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. மொத்தத்தில் இதுதான் இங்கே மாஸ்டர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுப்போம். அப்படியே ஹீரோ தனக்காக குத்துவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சானே ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற எல்லா மருத்துவரையும் கூப்பிடுங்க அப்படின்னு பதட்டத்திலேயே இருந்து ஹீரோவை கூப்பிட்டு போனோம். அங்கே காயம் ரொம்ப அதிகமாக இருக்குது, காப்பாற்ற முடியாத நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனோட அசிஸ்டண்ட்டை நீ வெளியில் போ, இல்லை நான் போக முடியாது, வெளியில் போ, அவரை நான் காப்பாற்றிக்கிறேன், இப்போ நானும் அவரும் மட்டும்தான் இருக்கணும், வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீங்கள் பண்ணீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட லைஃப்பையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க, இந்த நேரத்தில் நானும் மறைச்சிக்கிட்டு இருந்தால் அது சரி வராது அப்படின்னு நான் ஸ்பிரிட் கிளானை சேர்ந்தவன், நான் ஸ்பிரிட் கிளானோட இளவரசி, நான் அவங்கள காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அங்கே ரிவீல் பண்ணுற அவளோட ஐடென்டிட்டியை. அப்படி ரிவீல் பண்ணும்போதே ஹீரோ சொல்கிறான், இது உனக்கு பெரிய டேஞ்சராக வந்து முடியும், நீ இப்படி பண்ணாத அப்படின்னு அவன் அந்த வழியிலையும் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட முழு சக்தியை பயன்படுத்தி ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு முதல் முறையாக தன் மனசார ஹீரோவுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா. அப்படியே அந்த சக்தி ஃபுல்லாக ஹீரோ உடம்புல பரவுது.
மறுநாள் காலையில நல்லபடியா எழுந்து நிற்கிறான். எங்க ஹீரோனை பத்தி யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்க, ஆனா இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்க வெளியில போன அவன் அசிஸ்டன்ட் சொல்றான், இந்த மாதிரி நைட்டு யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் ஒரு சில மருத்துவங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே வரல. இதுல ஏதோ சதி நடந்திருக்க மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறப்ப அங்க கற்பனை நம்ம ராணியை காமிக்கிறாங்க. நம்ம ராணி என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ பொழைச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு உடனே சாக்காங்க. எப்படி சாத்தியமாகும்? எந்த ஒரு மருத்துவமே ட்ரீட்மெண்ட் பண்ணாதப்பையும் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் கூட யார் இருந்தது? அந்த ஸ்லேவ் போட்டு தான் இருந்திருக்கா, வேற யாருமே இல்ல. அவ வந்துட்டு மருத்துவரா, என்ன விஷயம் அவளை பத்தி முழுசா விசாரி, எனக்கு தெரிஞ்சா அவனும் அவன் செத்துருவான்னு நினைத்தேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது விழித்தமா இங்க யோசிச்சுட்டு இருக்கு. அதே நேரம் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் கேக்குறான், நீங்க ஏன் அவங்க மேல இவ்வளவு பதிவு காட்டுறீங்க? அது இல்லாம அவங்கள நம்பிதான் லாஸ்ட் நைட்டு உங்க கூட இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அப்படி இருந்தும் அவங்க ஸ்பிரிட் கிளான்னு எனக்கும் தெரியும். ஆனா என்ன தவிர உங்களுக்கு ட்ரஸ்டானவன் யாருமே கிடையாது. என்ன நீங்க நம்பலாம். இந்த விஷயத்த நான் யார்ட்டையுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க அம்மாவை கொன்னவங்களுக்கே நீங்க இப்படி பதிவு காட்டுறீங்களே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த பேசிட்டு இருக்க விஷயத்த ஹீரோயின் கேட்டுறா. அப்ப ஹீரோட அம்மாவை நான் தான் கொன்னனா, ஏன்னா அவளுக்கெல்லாம் பல விஷயங்கள் ஞாபகம் இல்லைல்ல. இந்த விஷயத்த கேட்டு அவ சாக்காயிட்டு அங்க இருந்து போகலான்னு நினைக்கும் போது அவ கதவை தட்டி விடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து தடுத்து நின்று, அப்போ உங்க அம்மாவை கொன்னது நான் தானா? அதை உன் கண் கூட நீ பாத்தியா? உன் கண்ணு முன்னாடியே தான் அது நடந்ததா, இல்ல வேற யாரா சொன்னாங்களா? என் கண் கூட நான் பார்த்தேன், என் அம்மாவை கொன்னது நீதான். அப்ப என்ன கொண்டு அந்த விஷயத்துலயும் எனக்கு தெளிவான விஷயங்கள் நிறைய இன்னும் கிடைக்காம இருக்கு. அதனால இப்போதைக்கு நானே ஒரு குழப்பத்துல தான் இருக்கேன். அது இல்லாம நீ என்ன காப்பாத்துறவ, உன்னோட லைஃப் நான் முடிவு பண்றதுலதான் இருக்கு. அதுவும் நீ என்னோட கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோனுக்கு மனசு கேட்கவே இல்லை. அவன் ஹீரோ ஒவ்வொரு டைமும் ஹீரோனை காப்பாத்திருப்பான்ல, அவன் என்னதான் ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணியும் அவன் காப்பாத்திருப்பான்ல ஒவ்வொரு டைமு. அது நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை நான் கொண்டு இருந்தேன்னு தெரிஞ்சும் இவன் ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு அவ அப்படியே ஒரு குழப்பத்தையே அங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா நம்ம ராணியோட ஆட்கள் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு நீ தான் வந்துட்டு ஹீரோவை காப்பாத்தினியா அப்படின்னு விசாரணையை போட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவும் வந்துடுறான். அப்ப நோண்டி ராணி கேள்வி கேட்கறாங்க, நீ எப்படி அவனை காப்பாத்தின? என்ன உனக்கு எதுவும் பவர் இருக்கா? அவன் வந்துட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறானா, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அடிமையா ஒரு மருத்துவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் அவரை காப்பாற்ற முடிஞ்சது, மற்றபடி எனக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த நேரத்துல வந்துட்டு அவங்க நோண்டி கேள்வி கேட்டு ஹீரோயின் பக்கம் நெருங்கும் பொழுது கரெக்டா நம்ம ஹீரோ குறுக்க வந்துட்டு, அவ என்னோட ஸ்லேம் என் உயிரை தானே காப்பாத்தினா, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப இந்த ராணியவே நீ எதிர்த்து பேச முடியாது, இப்ப இருக்கிற பதவி எல்லாம் நான் போட்ட பிச்சை, அப்போ என் முன்னாடி மண்டி போட்டுல நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு கிரேஸோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இவனை மீட் பண்ணியிருப்பா. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி ஸ்பிரிட் கிளானோட இளவரசி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, அதை யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அந்த விஷயம் வந்துட்டு எங்க கிரேஸுக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து உங்களை எதுக்கல, ராணியை தான் நாங்க மறைமுகமா எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான வார்த்தையை மட்டும் தான் சொல்றா. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. யாரோ ஒரு ஆள் மட்டும் ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்ததா இங்க எதிர்த்து பேசியிருப்பான். ஆனா அந்த நேரி வயலண்டா மாறினோடனே இந்த சமயத்துல நம்ம ஏதாவது நம்ம ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம அம்மா கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தெரியாம போயிடும் அப்படின்னு அவன் அங்க நீ டவுன் பண்ணி, அதாவது மொட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேட்கிறான், அவங்க எடுத்து பேசுனது தப்புதான் அப்படின்னு. ராணி உடனே திமுறோட்டமா இந்த பணிவு எப்பவுமே இருக்கணும், எப்பயும் மாறிடக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆர்டர் போட்டு போகுது. வந்துட்டு அந்த குழப்பத்திலேயே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்குறான், இது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க சொன்னாங்க உங்களை அப்படின்னு. யாரு? ஹீரோவா அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா அதுல கல்யாண ட்ரெஸ் இருக்குது. ஆக மொத்தத்துல ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அது மூலியமா தான் ஹீரோனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவனும் அந்த ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போயிட்டு தான் அங்க நிக்கிறா. எதுக்காக இப்ப இந்த ட்ரெஸ் என்ன பண்ணிட்டு வர சொன்னீங்க, எதுக்காகன்னு உங்களுக்கு புரியாதா? இனிமேல் நீ என்னோட லைஃபா இருக்கணும். இல்ல நான் உங்க அம்மாவை இங்க பாரு, அதை பத்திலாம் எனக்கு முழுசா தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே கொஞ்சம் நாளே தெரிஞ்சிருச்சு. நீ ஒரு உயிரை காப்பாற்ற எவ்வளவு போராடணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு.
இதுக்கப்புறமும் தாண்டி நான் உன் மேல சந்தேகப்பட்டு நான் இன்னமும் உன்னை கொலகாரியா நினைச்சிட்டு நினைச்சிக்கேன், நான் தான் முட்டாள்தனம் பண்றேன் அப்படின்னு அங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கறான், நான் உன்னை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்றேன், என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கறப்ப ஹீரோயினுக்கு தான் அப்பப்போ பிடிக்குமே அப்படியே அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேருமே அந்த ஒயினை குடிச்சிட்டு பொசுக்குன்னு கிஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. இந்த ஹீரோ கிஸ் பண்ணும் போதெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு விஷயம் வந்துட்டு ஹீரோட்ட சொல்றா, நம்ம வந்துட்டு கிரேஸுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்க, அதை குட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவ அங்க ஒரு பிளான் சொல்றா. அங்க கட் பண்ணி அவ கிரேஸ தான் காமிக்கிறாங்க. அவ ரெடி ஆயிட்டா, இனிமேல் ராணிக்காக பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வந்ததால முடியாது அப்படின்னு மொத்தமா போர் தொடுத்து போக அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனோட மெய்டு ஒருத்தி இருப்பாள்ல, நம்ம ஹீரோனை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க போகாதீங்க கிரேஸ், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும், இந்த டைம்ல நம்ம அவங்க நெருங்குறது தப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லுது. கிரேஸ் கேட்காம தான் கிட்ட இருக்கிற பெண்களை ஒரு படை மாதிரி கூப்பிட்டுட்டு நேரா ராணி இருக்கிற இடத்துக்கு தான் இறங்கி போறாங்க. அங்க ராணியோட படை வீரர்களுக்கும் இவங்க படை வீரர்களுக்கும் சரியான சண்டை நடக்குது. என்னதான் அவர் முழுசா சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாருமே அங்க இறந்து போறாங்க, அவளோட ஆட்களை இறந்து போறாங்க. இப்ப கிரேஸ் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கிறப்ப பின்னாடியில இருந்து ஒருத்த குத்த வரான். இவ்வளவு நாள் இவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த மெய்டு வந்துட்டு அந்த கத்தி குத்த வாங்கிட்டு அவனை கொண்டுட்டு அவனோட மடியிலேயே அவ இறந்து போறா. அவ கத்தி கதறி அழுததுக்கு அப்புறம் அவ உள்ள வந்து ராணிய கொல்லான்னு வர்றப்ப அங்க ஹீரோயின் நிக்கிறா. இந்த அடிமை எப்படி இங்க வந்தது, நீங்க என்ன பிளே பண்றீங்க, என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு, இது மொத்தமும் ஏன் பிளான் கண்ணு அப்படின்னு அங்க மாசா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. அது மட்டும் இல்லாம அங்க ஸ்னோக்கிங் வந்து நிக்கிறான், நம்ம ராணியும் வந்து நிக்கிறாங்க. என்ன விஷயம்னா, ஸ்லோக்கிங் லாக் ஆனது, அதுக்கப்புறம் லாக் பண்ணி விட்டது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். அவ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறோம், அந்த நேரத்துல கரெக்டா லாக் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. அப்ப ஹீரோனை குத்த போகும்போது ஸ்லோக்கிங் அவனோட வேலையை காட்டிடுறான். அவளோட கையே ஸ்லோவா இறக்கி விட்டு அவளை மூவ் பண்ண முடியாம ஆக்கணும்னு அவ ஹீரோனை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றா, இது இதோட முடியுதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஹீரோயின் அப்படியே கரெக்டா குத்த போறப்ப மறுபடியும் ஸ்னோக்கிங் அட்டாக் பண்ணிடுறான். அப்ப ஹீரோவை பார்த்துட்டு, நீயும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கியா, இந்த மனுஷங்களே ஒரு பச்சோதி மாதிரி அப்படின்னு ஹீரோவை இன்னும் கிரேஸ் வெறுப்பு திறப்ப, இதை நான் பர்சனலா தீர்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் நேரா கிரேஸ் கூட சண்டை போட போறான். ஆனா அங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, அவனை தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க போறப்ப கரெக்டா ஸ்னோக்கிங் மயக்கம் போடுற ஒரு இதை யூஸ் பண்ணி அவளை மயக்கம் போட வச்சிடுறாங்க, அவளை கைது பண்ணிடுறாங்க. நீ இருந்துட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வேலை தான் பண்ணீங்க, எனக்கு வர இந்த ஆபத்தை நீங்க காப்பாத்தி கொடுத்ததால ஸ்னோக்கிங் இங்க இருந்து விடுதலை பண்ற, அவனுக்கு பழக்கம் போல சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன், ஆனா அவன் இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு நியூஸ் வருது, தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கிரேஸ் லேடி. இதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு போயிட்டு நேரா ஹீரோ தான் பார்க்க போறா. அவளை வச்சு நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள அவ இறந்துட்டா, ஏன் அப்படி விட்டீங்க, இங்க பாரு அவ அதுக்கெல்லாம் தகுதியானவதான், ஏகப்பட்ட குற்றம் பண்ணி இருக்கிறா, தேவையில்லாம நீ அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, இல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அவள்கிட்ட நிறைய இருக்குது, ஏன் அவளை சாக விட்டீங்க அப்படிங்கிறப்ப, இங்க பாரு இதை பத்திலாம் நீ யோசிக்காத, நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காத, நீ நார்மலா இது அப்படின்னு ஹீரோ அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ 2 பேரும் ஓரளவுக்கு டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஆயிட்டாங்கல்ல. இப்படி நம்ம ராணியை காட்டினா அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாம புடிச்சு வச்சிருந்தோம்ல அந்த ஸ்பிரிட் கிளானோட ஆளு, அவனோட பவர் எல்லாம் குறைஞ்சு போகுது, அவன் இறக்குற தருவாயில இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, நமக்கு தேவை அந்த பாய்சன், அது இருக்கிற வரைக்கும் அவன் உயிர் போகிற வரைக்கும் அதை எடுங்க, அப்படி இல்ல இருக்கிற ஸ்பிரிட் கிளாவங்களை மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே புடிச்சிட்டு வந்துட்டு அந்த விஷத்தை அவங்க உடம்புல இருந்து அதை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனமா பேசிட்டு போயிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு, நான் ஒரு வித்தியாசமான ஒரு அறையை பார்த்தேன், அதுவும் இங்க சம்பந்தமே இல்லாத ஒரு இடமா இருக்கு, அதுக்கான மேப் மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு ஒரு டவுட் வருது, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, இல்ல ஒரு டைம் வந்துட்டு ஒரு சுரங்க பாதை மாதிரி இருந்தது, எனக்கு அழைத்திட்டு போனப்ப அங்கதான் கொண்டு வச்சாங்க, அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க அப்படின்னு அவ சொல்றப்பதான் சரி அந்த மேப்பும் வரைஞ்சு கூட அப்படின்ட்டு
ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட அந்த மேப்பை வரைஞ்சு பார்த்துக்கிட்டு நேரா கொஞ்சம் கொஞ்சமா அவன் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு நெருங்குறா. போக போக அங்க இருக்கிற பூக்கள்லாம் அவளுக்கு வழிகாட்டி விடுது. அங்க பார்த்தா அவன் அண்ணன் சாகர நிலைமையில இருக்கான். நான் வந்துட்டேன் போது, நீ ஏன் இங்க வந்த, இங்க வராத, நீ யாரையும் நம்பாத, முக்கியமா இந்த மனுஷங்களை நம்பவே நம்பாத, நான் அவனை காப்பாத்தணும், என்னோட நேரம் நெருங்கிடுச்சுமா, நீ இங்க இருந்து போயிடு, என்னை காப்பாத்துறதுக்காக நீ எதுவுமே ட்ரை பண்ணாத, மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மனுஷங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீ எக்காரத்தை கொண்டு நம்பாத அப்படின்ட்டு அவ ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அங்க அப்படியே இறந்து போறான். ஹீரோயின் அங்க கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பாஸ்டோட இல்யூஷன் வருது. அப்படி அந்த இல்யூஷன் வர்றப்ப இங்க வைக்கிறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட கிளான் ஆட்கள் எல்லாத்தையும் வெட்டி கொன்னது யாருன்னா நம்ம ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு விஷுவல்லாம் வந்துட்டு போன உடனே அவ பதறி அடிச்சுட்டு போயிட்டு நேரா ஸ்லோக்கிங்க தான் பார்க்க போறா. இங்க பாரு, நீ தான் என்னோட வெள்ளைய சீல் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, தயவு செய்து அதை எடுத்து விடு. இங்க பாரு, அதை எடுத்து விட்டேன்னா உனக்கு பெயின் அதிகமா இருக்கும், சொல்றதை கேளு. பெயின் அதிகமா இருக்குமா? எதுவுமே தெரியாம நீ எதுக்காக இருக்க, எதுக்காக வந்த, எதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாம உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் அடைஞ்சு கிடக்கு. ஆனா அது என்னன்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் தவிக்கிற அந்த நொடி அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது 1000 பெயினை விட பெரிய வலி. தயவு செய்து எனக்கு எடுத்து விடு. இல்ல, நான் அதை எடுத்து விட மாட்டேன். ஏன் ஹீரோ பத்தி நான் உண்மை தெரிஞ்சு போயிடுனா, அவன் தான் என் கிளானை வெட்டி கொன்னா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுனா அப்படிங்கிறப்ப அது எப்படி? எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு, தயவு செய்து அந்த இதை எனக்கு எடுத்து விடுங்கிறப்ப அவன் தெளிவா சொல்லிடுறான், நீ தான் என் கிட்ட சொன்ன, உன் பேச்ச நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு. அவன் மெமரியெல்லாம் எடுத்து விட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு அப்போ இதை நான் வேற விதமா தான் நான் அதை அணுகணும் அப்படின்ட்டு வேற ஹீரோவை தான் பார்க்க போறா. அவன் ஒய்ஃபை பார்க்க வர போல வழக்கம் போல அப்படியே அக்கறைய கட்டி பிடிச்சி அவனோட வாழையை பார்த்துட்டு இருக்கா. இந்த வாழை பத்தி கொஞ்சம் சொல்ல. அதுவா, எனக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணாங்க, மிகவும் திறமைசாலி, அது மட்டும் இல்லாம இது பல பேத்தோட உயிரை வாங்கியிருக்கு, ஆனா எந்த ஒரு உயிரையும் தேவையில்லாம வாங்கினது இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப அவருக்கு யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இவன் தன்னோட கிளான் ஆட்களை வெட்டி கொண்டதுதான் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. உடனே ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. எதுக்காக இப்படி பண்ண? என்னோட கிளான் ஆட்களை கொன்னது நீ தானே அப்படிங்கிறப்ப உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா? ஆமா, கொஞ்சமா தான் ஞாபகம் வந்ததுன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண போறா. ஹீரோ அப்படியே அவளை தடுத்து அவன் தலையிலேயே ஒரு அடியை போட்டு மயக்கம் பட வச்சிடறான். இதையெல்லாம் யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவனை போய் பிடிக்க போகையில அவன் முகமுடி போட்டிருக்கான். உடனே அவனை வெட்டி கொண்டு அவன் முகத்தை பார்த்தோடனே இதுல இவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறான். ஆனா அது யாரு அப்படிங்கறது இங்க காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோயின் மழக்கம் தெரிஞ்சு எழுந்திருக்கிறப்ப கரெக்டா கத்தியோட நின்று குத்ததான் வரா. என்னோட கிளானை அழிச்சது நீ தானே அப்படின்ட்டு. ஆமா, நான் தான், உனக்கு ஞாபகம் வந்துச்சுல, அப்போ எனக்கு கொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோயினால கத்தி பக்கத்துல கொண்டு போறா. முடியல, ஏன்னா லவ். உன்னால முடியல, இதுக்கான பதில்லாம் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவன் கரெக்டா ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க பார்த்தா நம்ம கிரேஸ உயிரோட வச்சிருக்கான். இத பார்த்தானே ஹீரோயினுக்கு ஷாக்கு. எதுக்காக இவ்வளவு உயிரோட வச்சிருக்க அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா, அவனோட விலங்கெல்லாம் அவுத்து விட்டு, நீ ராணிக்கு எதிராக தான் நிறைய விஷயங்கள் பண்ண, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அதை மட்டும் சொல்லு, எனக்கு தெரியும், நீ என்னை விடுவிக்கிறனா ஏதாவது விஷயம் உனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமா, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஏன்னா நம்படினா என்னோட வாழை நீ பிடிச்சிக்கோ, இதுல நீ நம்புறதுலதான் இருக்கு, என் கூட நீ சேர்றதும் நீ ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்றதோ அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னோட கிளான் தான் ஸ்பிரிட் கிளானோட போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சது உங்களோட கிளான்ல இருந்துதா. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ வந்து சோக்கிங்கும் ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப கடைசியோட மெமரி நீங்க மறுபடியும் கொண்டு வருவா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நீ நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ தான் அவனோட கிளாரா கொண்டோம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா என்ன நடந்தது அப்படிங்கிறது உனக்கு தெளிவா தெரியல அப்படின்னு சோக்கிங் இப்போ ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம ராதியை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு போயிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்களா,
என்ன விஷயம், அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு வெவு பாருங்க அப்படின்னு ஒரு ஆள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க 2 பேரும் ஒன்னா பேசியிருந்தா நம்ம ஹீரோவுக்கு பொசசிவ் ஆயிடுமே. அவன் இங்க இருந்து வந்து கத்தி கழுத்துல வச்சு என்னோட லேடி கூட நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு தான் சொல்லும் அப்படின்னு அவளை இறுக்கி பிடிக்கிறான். ஆல்ரெடி சமூக கடுப்புல இருக்க ஹீரோ மேல. இருந்தாலும் இந்த பேரு நீங்க பேசுறத அங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அப்படின்ட்டு அவ அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வருமா, ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது ஹீரோ இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இன்னும் நெருக்கமா போகிறப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்லுங்க என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பு தான் ஆகுது. ஆனா அவனும் புரிஞ்சுக்கிறாங்க யாரோ வேவ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. நேரம் ராணிக்கு தெரிய போக, ஓ இந்த பொண்ணுக்காக இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களா, அப்போ இதை வச்சு நாம கேம் பிளே பண்ணலாமே. இப்போ ஸ்னோக்கி இங்க காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அதுவும் ஹீரோ கிட்ட இருந்து அவனை நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இங்க இருந்து ராணி வந்துட்டு என்ன பிரச்சனை, எதுக்காக பிரச்சனை, அவன் ஸ்னோக்கிங் அவன் பண்ணியிருக்க மாட்டான்ப்பா, அவன் நல்ல ஃப்ரெண்டா தான் இல்ல நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, நீ ஒண்ணு தப்பா நினைச்சிக்காத. அம்மா நான் இதுல தப்பா நினைச்ச எதுவும் இல்லம்மா, என்னோட கவர்மெண்ட் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அங்க ஒரு டிராமாவை போட்டு அங்க இருந்து ஹீரோனை கூப்பிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் ஸ்லோக்கும் ராணி தனியா பேசுறாங்க. உன் கிளான நான் ஃப்ரீயா வர்றதுக்கு காரணமே நீ எனக்கு ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறதுக்காக தான், மறுபடியும் அட்வான்டேஜ் எடுத்துட்டு என் பையன் லைஃப்குள்ளதான் வரக்கூடாது அப்படின்னு ஒரே நல்ல புள்ள மாதிரியே நடிச்சிட்டு இருக்குது ராணி. இந்த ஹீரோனை கூட்டு போனோன்னு ஹீரோன் சம்மகத்து கத்துறான். அங்க நடிச்ச இங்கேயும் எதுக்கு நடிச்சிட்டு இருக்க, எப்போ நான் கொல்லதான் பாத்துட்டு இருக்கேன்னு கையில இருந்து ஒரு கத்தி எடுத்து கரெக்டா அவளை குத்த வர்றப்ப எப்ப பார்த்தாலும் என் கொல்ற மைண்ட் செட்லயே இருக்கமா, அது ரொம்ப கெட்ட விஷயம் தெரியுமா அப்படின்னு பிடிச்சி வம்படியா மறுபடியும் கிஸ் பண்ணி விடுறான். இவன் கிஸ் பண்றதே வேலையா இருக்குது, அது ஒரு கிஸை சாப்பிட்டா பண்ண வேண்டியது, எப்ப பார்த்தாலும் பிடிச்சி கட் செய்கிறது. அங்க கட் பண்ணி நம்ம ராணியை தான் காட்டுறாங்க. ராணியோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் கிளானோட இளவரசி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோடனே இந்த விஷயத்த அப்ப அவன் வேணும்னே என்கிட்ட மறைச்சிருக்கான், அப்போ அவளை கைது பண்ணுங்க, அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க, நான் தனியா அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பிடிச்சிட்டு வர ஆள் அனுப்புறாங்க. அவள் ஸ்பிரிட்லான சேர்ந்தவதான் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக அவளை அட்டாக் பண்ற மாதிரி போறப்ப அவளோட காயம் வந்துட்டு மறுபடியும் நார்மலா மாறுது. உடனே ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவன் போயிட்டு காலிலே விழுறான், அதாவது நம்ம ராணி காலிலேயே போய் விழுறான் ஹீரோ. அவளை விட்டுடுங்க, அந்த விஷயத்த மறைச்சது தப்பு தான், அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு சேவுகளும் நீயும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, ஓ அந்த அளவுக்கு அவளை பிடிச்சிருக்கா, அப்போ நீ அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, என்ன வேணாலும் பண்ண, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஆனா அவளை விட்டுணும், அவளை ஃப்ரீ பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அப்போ உன்னோட திருமணப்படு புரியல, உன்னோட அரியசலத்தை கொடு, அது எனக்கு வேணும், ஆனா அது நீயா விட்டு கொடுத்த மாதிரி இருக்கணும், மத்தவங்க நீயா விட்டு கொடுத்ததா நம்பணும், அப்படிதான் நான் அவளை ஃப்ரீ பண்ணி விடுறேன், அவளை நான் மன்னிச்சு விடுறேன், அவளை நான் எதுவுமே பண்ண மாட்டேப்பா, ஆனா நீ உன்னோட இடத்தை எனக்கு விட்டு தரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல அவனோட லவ் ப்ரூவ் பண்றான், கண்டிப்பா நான் விட்டு தரேன், அவளுக்காக நான் விட்டு தரேன், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னோட இடத்துல நான் இப்ப அவனை உட்கார வைக்க போறேன், அதுக்கும் நீ எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இது வேற ஒரு பிளான போட்டுட்டு இருக்கு. எந்த ஹீரோனை கண்ணை கட்டி கூப்பிட்டு வராங்க, யார்கிட்டனா ஹீரோ கிட்டதான். அவன் இங்க நின்னோட இவளுக்கு ஷாக் ஆகி போயிடுது, நான் எப்படி வெளியில வந்து இந்த இடத்துல நீ எப்படி நிக்கிற, அதுக்கு காரணம் பவர் தான், நீ இப்ப சாய்ஸ் பண்ற விஷயத்த பக்காவா பண்ண அப்படின்ட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இவன் என்ன சொல்றான் அப்படிங்கறதே புரியல. நேரா ஹீரோனை ராணி கிட்டதான் கூப்பிட்டு போறாங்க. ராணிய பார்த்த உடனே நீ ஸ்பிரிட் கிளானதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன ஒரு விஷயம்னா உனக்காக அவனோட இடத்தைய விட்டு கொடுப்பா அப்படின்னு நினைக்கலங்கிறப்ப அப்போதான் தெரியுது ஹீரோனுக்கு உண்மையான விஷயம், தனக்காக அதை அவனே விட்டு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. என்னோட பிளான் இதுல கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு, பொறுத்த வரைக்கும் உனக்கு பவர் தேவை, உன்னோட கிளானை அழிச்ச உடனே பழி வாங்கணும்னு ஆச்ச, அதுக்கு இது கரெக்டா இருக்கும்ல, நீ இந்த இடத்துல என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், என்னதான் வெளியில இருக்கவங்க உனக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் நான் உனக்கு கரெக்டா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராணி ஒரு டீலிங்க போடுறாங்க. என்ன விஷயம்னா, அந்த கிரேஸோட கிளான் மற்ற கிளான் எல்லாம் ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்தது அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அப்ப அங்க இருந்து இன்னொரு அறிக்கை வருது, அதை யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோ தான் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா, உண்மையில எனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை, அவளை வச்சு என்னோட இதுல பிளே பண்ணணும்னு நினைச்சதுக்கு நீங்க தான் முட்டாள், மற்றபடி எனக்கும் அவளுக்கும் ஒரு விஷயமும் கிடையாது, அவ மேல எனக்கு லவ்வும் கிடையாது, ஏதோ அவளை அடையணுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், போட்ட பிளான் தெரியாம என் பிளானுக்குள்ள வந்து 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு அறிக்கை விடுறான். ஆக மொத்தத்துல இவங்க 2 பேர்த்தையும் ஹீரோ தான் ஜோக்கர் ஆக்கியிருக்கான்.
இதுல செம்ம கட்டுப்பான ராணி. பாத்தியா பாத்தியா, இந்த இடத்துல நீ கருணையும் எதிர்பார்க்க முடியாது, லவ்வையும் எதிர்பார்க்க முடியாது. நீ ரிவெஞ்ச் பண்ணலான்னு வந்த, ஆனா அவன் ஒன்ன வச்சு ரிவெஞ்ச் பண்ணிட்டா. அப்படிங்கிறதுலயே இங்க என்ன இருக்குன்னா, ஹீரோ வந்துட்டு இவங்களுக்கு பதவி கொடுக்குற மாதிரி கொடுத்து புடுங்கிட்டா, அப்போ அவங்க மூஞ்சில வர ரியாக்ஷனை பார்க்கணும்னுட்டு அவன் ஒரு வில்லத்தனமா யோசிச்சிருக்கான். அவளை நீங்க ஜெயில போடுங்க, ஏதோ பண்ணுங்க, அவன் மேல எனக்கு லவ் தான் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு இன்னும் செம்ம கடுப்பு ஆயிடுது. ஹீரோ மேல இன்னைக்கு செம்ம கடுப்பு, அவன் பக்காவை பிளே பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில ஹீரோ தனக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்களோட நின்று அவன் ஜாலியா பேசிட்டு இருக்க அதே நேரம் ராணி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இல்ல, நான் அவளை படி வாங்கறதுக்காக தான் உங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க அம்மா. அப்படிங்கிறப்ப பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோயின் வரா, இவளை ஜெயில போட சொன்ன இவன் ஏன் இங்க வரா அப்படின்னு. இப்பா எனக்கு அசிஸ்டண்டா வரப்பா, அதுவும் என்னோட பாதுகாப்புக்காக இருக்கிற ஜென்ரலா வந்திருக்கா. அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு சாக்கு. இன்றைக்கு நம்ம மேல செம்ம கோவத்துல இருந்தா, இதுல இந்த விஷயம் வேற இப்படி ஆகி போச்சு, கண்டிப்பா நம்மளை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் சாக்குல இருக்கிறப்ப அப்ப ராணி ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. யாருக்குமே தெரியாம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, இப்ப 2 பேரும் மனம் வந்து பிரிஞ்சிருங்க, அது நம்ம சட்டப்படி நீங்க 2 பேரும் பிரியறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா இருக்கும்போது கரெக்டா ஹீரோ தான் போய் பேசுறான். ஆக மொத்தத்துல நீ என்ன டைவர்ஸ் பண்ண போற, அதானே? உண்மையான காதல் இல்லாத இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாம இருந்து என்ன பிரயோஜனம்? உண்மையான காதல் இருந்தா இருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப அதுவும் கரெக்டு தான், உன் மேல எனக்கு துணி லவ் கூடவே கிடையாது, சும்மா உன்னை யூஸ் பண்ணிக்கணும், அதுவும் இல்லாம பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கிற, அதான், வேற எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப அப்ப நாளைக்கு ரெடியா இருங்க, நம்ம டைவர்ஸ் ப்ரேயருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே போறப்ப ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ராணி கூட இவ ஒரு டீல் போட்டிருப்பா. என்ன விஷயம்னா, இப்ப நீ அழுவுறதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அவனுக்கும் டைவர்ஸ் நான் ரெடி பண்றேன். அப்படி ரெடி பண்ற நேரத்துல நீ என்ன பண்றன்னா அவனை குத்தி கொன்று, அந்த நேரத்துல அவனுக்கு சப்போர்ட் பண்ற யாருமே உள்ள இருக்காதபடி நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தான் இந்த மொத்த இடத்துக்கும் நான் இன்சார்ஜா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னோட ஜென்ரலா மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை போட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு செம்ம கோவம் ஆல்ரெடி ஹீரோ மேலேயே. அவனை போட்டு தள்ளுற மைண்ட் செட்ல தான் இருந்தா, ஏதோ கொஞ்சம் லவ் அவன் மேல இருக்கிறதால அவனால கொல்ல முடியல. இப்ப லவ்வே இல்லை அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டான்ல, அதனால ஹீரோயினுக்கு செம்ம கோவம். கண்டிப்பா நான் கொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தி கை நடுக்கத்தோடயே வாங்கியிருப்பா. இதுதான் இப்ப இவங்களோட பிளானு. தற்காலிக இந்த கிரேஸோட கிளானு, அதுக்கப்புறம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற கிளான் எல்லாத்தையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அந்த டைவர்ஸை பார்க்கறதுக்கு. ஏன்னா அது வந்துட்டு அன்அஃபிஷியல் விஷயம், இதுல வந்துட்டு நீங்க தலையிடக்கூடாது அப்படின்ட்டு ராணி ஒரு போடா போட்டுறாங்க. உள்ள அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த அவங்க முடியெல்லாம் கட் பண்ணி அவங்க முறையில டைவர்ஸும் படிக்கிறாங்க. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு, உன் மேல எனக்கு லவ் கிடையாது அப்படிங்கிறப்ப நமக்குள்ள எல்லாமே முடியல, இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு கரெக்டா ஹீரோ குத்த வரா. நீ இன்னும் திறந்தல அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் அங்க செம்ம ஃபைட் நடக்குது. ஆனா ஹீரோயின் கையில இருக்கிற கத்தி அப்படியே தட்டி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு ஒரு சாதாரண கேர்ள், மிஞ்சி போனா உன்னால ஸ்பிரிட்டை தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் பண்ண முடியாது, இப்போதைக்கு என்ன உன்னால வின் பண்ணவே முடியாது, எந்த தைரியத்துல நீ கத்தி எடுத்துட்டு எனக்கு குத்த வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, உனக்கு மண்டையில மசாலாங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, ஆனா உன் நெஞ்சில இப்ப ரத்தம் கசியும் பாரு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது ஹீரோயின் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, ஸ்னோக்கிங் இருக்கான்ல, அவளை தூரத்துல இருந்து வச்சு ஐஸை உருவாக்கி கரெக்டா ஹீரோட நெஞ்சில தாக்க வச்சிருக்கா. அப்படியே பின்னாடியில இருந்து வந்துட்டு புல்லட் மாதிரி நெஞ்சில இறக்கும். அந்த ரத்தம் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா, ஹீரோயின் ஃபேஸ் ஃபுல்லா இருக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா, என்னோட ரிவெஞ்ச் இதோட முடிஞ்சது அப்படின்னு ஹீரோவை போட்டு தள்ளிட்டு அவ அசால்ட்டா வெளியில வரா. வெளியில வந்த உடனே ராணிக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எப்பா செம்மையா போட்டு தள்ளிட்ட, இனிமேல் நீ தான் என்னோட ஜென்ரல், இந்த நாட்டுக்கே நீ தான் ஜென்ரல், என் பக்கத்துல நீ இருக்க போற, நிறைய பவர் வரப்போகுது, நிறைய மெடிசை நீ காப்பாற்ற போற அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே அந்த சைடு போனோடனே அவனோட அசிஸ்டண்ட்டை இவன் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணதால அவங்க கொன்னுட்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் பரப்பி விட்டு, இவன் மேல கருப்பா இருக்கிற எல்லாத்தையுமே இதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்களே இவனை போட்டு தெரியவாங்க, நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆமா, இவன் ஸ்பிரிட் கிளானுங்கிறதால இவனோட பவர் எடுத்துக்கலான்னு பார்த்தேன், ஆனா அது டேஞ்சரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது, ராணி கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு நீங்க ஒரு ரிவார்டு கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் பெரிய ரிவார்டு கொடுக்கணும்ல அப்படின்னு உள்ள இருந்து பார்த்தா ஹீரோ ஸ்னோக்கிங் எழுந்து வராங்க. அப்போ அவ சாக்கலையா,
அதாவது நாங்க உங்களை கவுக்க போட்ட பிளான்ல நீங்களே வாண்டடா வந்து சிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் ராணிக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஸ்கெட்சு எல்லாம் ஹீரோயினோட பிளான் தான். 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால ஒருத்தரை ப்ளேம் பண்ணிக்கிட்டு அவங்க ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இவங்களை நம்ப வச்சு இவங்களோட பிளானுக்குள்ளே அவங்களே வர வச்சுருக்காங்க. அதுதான் விஷயம். ஸ்மோக்கிங் குத்துனதுதான் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் உண்மைதான். ஹீரோவால நடக்க முடியல, இருந்தாலும் ரிவெஞ்சுக்காக எழுந்து வரான். ராணி மூஞ்ச பார்க்கணுமே, இல்ல இது நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கிறப்ப அங்க இருந்து ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு படையை கூப்பிட்டு வரான். அது மட்டும் இல்லாம நம்ம கிரேஸ் லேடியும் அவரோட படைய ஹீரோவுக்கு சாதகமா கூப்பிட்டு வரா. ஹீரோ வந்துட்டு அவரோட வாழை கொடுத்துருப்பாங்க அவன்கிட்ட. அதுக்கு காரணம் அவங்க இவனை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவன் கூப்பிட்டு வந்தோடனே என்னோட ஆட்கள் இருந்தா உங்க எல்லாத்தையுமே கொண்டுடுவாங்க அப்படிங்கும்போது உள்ள போன ஆட்களோட நிலைமை என்ன தெரியுமா அப்படின்ட்டு ஸ்மோக்கிங் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். எல்லாத்தையுமே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளி இருக்கிறான். எதிராக எந்த ஆதாரமே இல்லை அப்படின்னு ராணி சிரிச்சிட்டு இருக்காது நேரத்துல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயினுக்கு ஜெனரல் பதவியை கொடுக்குறான் அப்படின்ட்டு அவங்க கையாலேயே எழுதுற ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஹீரோ மிரட்டுறான். ராணி சிரிச்சுக்கிட்டே இருக்குது பைத்தியகாரி மாதிரி. சீரியஸ்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட அம்மாவை கொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஒரு சரியான பிளாஷ்பேக் வைக்காமே போயிட்டாங்க. ஆக மொத்தத்துல இவங்க தான் ஹீரோவோட அம்மாவை பிளான் பண்ணி கொன்னதாகவும் அது வந்துட்டு நம்ம ஹீரோனை வச்சு பண்ணதாகவும், அதாவது அவங்கள மயக்கி இல்யூஷன்ல வச்சு கொன்னதாகவுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு அவங்க கிளானை வெட்டி கொண்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, ஸ்பிரிட் கிளானை. ஆனால் கொன்னது வந்து ஸ்பிரிட் கிளானை கொண்டு இருக்க மாட்டான். அவன் கொன்னது வந்துட்டு இவங்களோட கிளான், அதாவது இவங்க ராணி வந்து அனுப்புன அவங்க ஆட்களை தான் வெட்டி கொண்டிருப்பான். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்ததால ஹீரோனுக்கு வந்துட்டு அவங்க கிளான் அதுகளை கொன்ன மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான் ஹீரோக்கே ஒரு விஷயம் புரிய வரும். இவங்க தான் ஆரம்பிச்சு இவங்க தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். அதை சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது மொத்தத்தில் உன்னோட பிளான் தான் எங்கள் அம்மா டெத்தில் இருந்து அப்படிங்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிய, இப்போ என்ன கொல்ல போறியா? என்னோட சாவு வந்துட்டு என்னோட கையில் தான் இருக்கணும் அப்படின்னு கத்தி எடுத்து நெஞ்சிலேயே அது குத்திட்டு அதுவே செத்துருது. கடைசியில் வெளியே இப்படி டம்மி ஆகிட்டாங்களப்பா. எனக்கு அதே ஃபீல் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அவன் இப்போ நார்மல் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை அவன் விருப்பப்பட்ட லவ்வோட ஒரு கிஸ்ஸை கொடுத்து இப்போ இவங்க 2 பேரும் தான் இப்போ மொத்த இடத்தையும் ஆளுந்துட்டு இருக்காங்க. கிரேஸ் லேடிக்கும் நமக்கும் இப்போ ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்ட்டு 2 பேருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க அந்த செஸ் விளையாட்டில். இப்போ வந்துட்டு கிரேஸ் லேடி ஃப்ரெண்ட் ஆகிட்டா. என்னதான் நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற போட்டி நிறுத்த முடியாது, எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த விளையாட்டுலேயும் என்ன ஜெயிச்சிட்ட கட்டம் கட்டிட்ட அப்படின்ட்டு கிரேஸ் லேடி நார்மலாக பேசும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதை கொஞ்சம் வெளியாகவே காட்டியிருந்தாங்க. இந்த ட்ராமா முழுக்க கொஞ்சம் ஃப்ரெண்டாகவே காட்டியிருந்தா கூட கிரேஸ் லேடி ரொம்ப நல்லா தான் பாருந்தாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஹீரோ கூட இங்கே இருக்க போறியா, இல்லை உன்னோட கிளான் ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி உன்னோட கிளானை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கும்பொழுது அங்கேருந்து ஹீரோ டபுள்னு ஓடி வந்துட்டு அவ்வளோலாம் நான் யார் கூடயும் அனுப்ப முடியாது, என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு பக்கத்தில் என்ன. ஆனால் ஹீரோனுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அவளோட கிளானை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும், மறுபடியும் அந்த இடத்துல அவளோட கிளானை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஹீரோ வந்துட்டு விட மாட்டேங்கிறான். அதான் உண்மை. ஸ்மோக்கிங்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. ஸ்மோக்கிங் சொல்கிறான், உன் மைண்டில் வேற ஒன்று இருக்குது, ஆனால் நீ ஏன் அதை அவன்கிட்ட சொல்லக்கூடாது? இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் தனிமையிலேருந்து இப்போ தான் என்னை முழுசாக நம்பியிருக்கான், அவனை விட்டு போக எனக்கு மனசில் தான். ஆனால் என்னோட கிளானை மறுபடியும் நான் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. இருந்தாலும் அவனோட லவ் என்னை தடுக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கா. நான் வேணா அவன்கிட்ட பேசவா அப்படிங்கிற மாதிரி ஸ்மோக்கிங் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் ஹீரோக்கு ஜெலஸ் வந்துடுவேன். அவன் அங்கேருந்து ஓடி வந்துட்டு என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, அவன் பேசக்கூடாது, நான் ரொம்ப பெயினாக இருக்குது, எனக்கு இன்னும் உடல் சரியாகலை, நீ வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோன்னு யோசிப்பா. ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கும் அந்த ஸ்மோக்கிங் ஒட்ட புல்லட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அவளை எப்படியாவது ஒரு மாதிரி சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வெடிக்க வைக்கிறான். அப்படி இருந்தும் ஓரளவுக்கு அவன் சந்தோஷமாக தான் இருக்கா ஹீரோ கூட. ஆனால் இன்னும் அவன் கிளானை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரேஸ்ட்டு இருந்துட்டு ஒரு லெட்ரு வருது, அதுவும் இல்லாமல் ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட்குள்ளே ஒரு ரோஸ் இருக்குது. அந்த ரோஸ் வந்துட்டு அது அவளோட கிளானோட ரோஸு. உன்னோட கிளான் ஆட்களை ஒரு சில பேர்த்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அவங்கள மறுபடியும் உன்னோட கிளானுக்கே நான் கொண்டு வரேன், நீ அங்கே வந்து உன்னோட இளவரசியாக இரு, இதை நான் ஹீரோக்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சி வைக்கிறா.
இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பற்றின கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவோடையோ இல்லை லவ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோடையோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.